Hello students, எப்படி இருக்கீங்க? Hello, yeah, good morning, good morning. Okay, இன்னைக்கு நாம பார்க்க போறது அனலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி. அனலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி சிலபஸே பார்க்காத யாராவது இங்க இருக்கா? நீட்டோட சிலபஸே பார்க்காத யாராவது இங்க இருக்கா நம்ம கூட்டத்தில்? இருந்துச்சுன்னா அவங்க நினைப்பாங்க இது என்னது புதுசாக இருக்குது. ஆனால் சிலபஸை வந்து நல்லா படித்தவங்களுக்கு தெரியும். என்டிஏவோட நீட் சிலபஸ், நீட் மட்டும் இல்லை, ஜேஇ மெயின்ஸ்லேயும் நம்ம சாப்டர்ஸ் கொஞ்சம் டிலீட் ஆகி போயிருக்குல்ல, அப்போது புதுசாக வந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஹெட்டிங் வந்து அனலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி. தட் மீன்ஸ் மோர் ரிலேட்டட் டு ப்ராக்டிக்கல் கெமிஸ்ட்ரி. +1 +2ல் கெமிஸ்ட்ரி லேபில் நம்ம படிச்சிருக்கோம் நிறைய விஷயங்கள், அது கூட நம்ம நீட் சிலபஸில் இப்போது இருக்குது. ஸோ புதுசாக அது வந்ததுனால அதோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு நம்ம கையில் இல்லை. இருந்தாலும் நாம் வந்து சைலம் வந்து உங்களுக்காக ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ரக்சர்டான கிளாஸும் அதே மாதிரி எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸும் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அனலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரியில். நீங்கள் அந்த சிலபஸ் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு லைன் இருக்குது, டைட்ரிமெட்ரிக் அனாலிசிஸ்னு போட்டிருக்காங்க. டைட்ரிமெட்ரிக் அனாலிசிஸ்னால் சும்மா தான் நம்ம டைட்ரேஷன் தான். டைட்ரேஷன் பண்ணாத யாருமே இங்கே இருக்க முடியாது இல்லை. ஆசிட் பேஸ் டைட்ரேஷன் அதாவது பண்ணியிருக்கும், மினிமம் அதாவது பண்ணியிருக்கும், இல்லாட்டி ஆசிட் பேஸ் கூட ரிடாக்ஸ் டைட்ரேஷனும் பண்ணியிருக்கும். ஓகேவா? ஸோ அதோட தியரி என்ன, அதோட ஃபார்முலா என்ன, அதிலிருந்து எந்த மாதிரியெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்க முடியும், அதெல்லாம் தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது. ஓகேவா? சரியா? ஸோ எல்லோரும் வந்து ப்ராப்பரான ஒரு படிக்கணும். ஓகே, இது வந்து இந்த கிளாஸ் முடியறதுக்குள்ளே இந்த டாப்பிக்கை நாம் முடிக்கணும், அந்த மாதிரி ஒரு டிசிஷனோட கூட உட்காருங்க, ப்ராப்பரான நோட்ஸ் எடுங்க. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ரெடி? ஓகே 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 எஸ் 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 ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கம்மிங். ரைட், பார்க்கலாம். ஸோ அனலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரியோட இந்த செஷனில் நம்ம பார்க்க போகிறது, நான் சொன்னேன்ல, திஸ் இஸ் டாபிக். நம்ம டாபிக் எஸ், இதான் நம்ம டாபிக், டைட்ரிமெட்ரிக் அனாலிசிஸ். சிலபஸிலிருந்து புதுசாக எதுவுமே நம்ம ஆட் பண்ணலை. ஓகே, எல்லாமே அப்படியே சிலபஸ் தான். ஓகே, ஸோ டோன்ட் ஸ்கிப் எனிதிங். டைட்ரிமெட்ரிக் அனாலிசிஸ், ஆர் இட் இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் டைட்ரேஷன். அப்புறம் அந்த டைட்ரேஷனில் வந்து ஒரு மேஜரான கேட்டகரி வந்து ஆசிட் பேஸ் டைட்ரேஷன். தெரியும்ல, ஆசிட் பேஸ் ரியாக்ஷன் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆசிட் பேஸ் ரியாக்ட் ஆனால் என்ன கிடைக்கும்? சால்ட் ப்ளஸ் வாட்டர். ஆசிட் ப்ளஸ் பேஸ் gives சால்ட் ப்ளஸ் வாட்டர். ஸோ இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் நமக்கு தெரியும். ஸோ இதை எப்படி நம்ம எஸ்டிமேஷனுக்காக, ஓகே புரியுதா, ஒரு அன்னோன் சப்ஸ்டன்ஸ் இருக்கும், அதோட கான்சன்ட்ரேஷன் இல்லை அதோட வால்யூம், அதை கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படி யூஸ் பண்ணுறது, அதுதான் ஆசிட் பேஸ் டைட்ரேஷன். ஓகே, வாட் இஸ் திஸ் இண்டிகேட்டர்ஸ்? இந்த ரியாக்ஷன் நடக்கும் அது நமக்கு தெரியும், ஆனால் அது எப்போ நடந்து முடியுது அந்த பாயிண்ட் நமக்கு வேணும்ல. அதுக்கு வந்து நம்ம வந்து யூஸ்வலாக சொல்கிற பாயிண்ட் பேர் வந்து என் பாயிண்ட். என்ன சொல்லுவாங்க? என் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. என் பாயிண்ட் கொஞ்சம் கூட ஸ்டாண்டர்டான ஒரு பேர் என்ன தெரியுமா? இக்யூவேலன்ஸ் பாயிண்ட். என்ன பேர்? இக்யூவேலன்ஸ் பாயிண்ட். இந்த என் பாயிண்ட் இல்லாட்டி இக்யூவேலன்ஸ் பாயிண்ட்டை நம்ம கண்டுபிடிக்கணும்னா நமக்கு அங்கே ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் சேஞ்சு பார்க்க முடியணும். ஃபிசிக்கல் சேஞ்சுனா என்ன? யூஸ்வலாக வந்து கலர் சேஞ்ச். நம்ம எடுத்துகிட்டு சொல்யூஷனில் முதல்ல ஒரு கலர் இருந்துக்கும், அந்த கலர் டிஸப்பியர் ஆகணும், இல்லாட்டி அந்த கலர்லேருந்து இன்னொரு கலருக்கு போகணும், இல்லாட்டி முதல்ல கலர்லெஸ்ஸாக இருக்கணும், அப்புறம் ஒரு கலர் வரணும். புரியுதா? இந்த மாதிரி ஒரு கலர் சேஞ்ச் பார்க்கும்போது நமக்கு என்ன சொல்ல முடியும்? எஸ், தட் இஸ் மை என் பாயிண்ட், அதுதான் என்னோட இக்யூவேலன்ஸ் பாயிண்ட்னு சொல்ல முடியும். கிளியர்? ஓகே, இப்போ டைட்ரேஷனில் ஆசிட் பேஸ் டைட்ரேஷன் பார்த்தோம்ல ஒரு டைப்பு, அதே மாதிரி இன்னொரு டைப்பு வந்து ரிடாக்ஸ் டைட்ரேஷன். ரிடாக்ஸ் ரியாக்ஷன் அப்படி ஒரு சாப்டரே நமக்கு இருக்குது. ஸோ நமக்கு தெரியும் வாட் இஸ் ரிடாக்ஸ் ரியாக்ஷன். எஸ், வி நோ ரிடாக்ஸ் ரியாக்ஷன் இஸ் எ ரியாக்ஷன் இன் விச் ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன் occurs simultaneously. அப்படின்னா அதில் பார்ட்டிசிபென்ட்ஸ் யாரெல்லாம்? யாருக்கு ஆக்சிடேஷன் நடக்குதோ அவர் ரெடியூசிங் ஏஜென்ட், யாருக்கு ரிடக்ஷன் நடக்குதோ அவர் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஸோ மேலே ஆசிடும் பேஸும், ஆனால் இங்கே யார்? ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டும்
ரெடியூசிங் ஏஜென்ட்டும் தான் ரியாக்ட் பண்ணுறாங்க. புரியுதா? ஸோ இங்கேயும் இண்டிகேட்டர்ஸ் நமக்கு தேவைப்படலாம். இப்போ அதுக்காக நம்ம கொஞ்சம் எக்ஸாம்பிள், இந்த ரிடாக்ஸ் டைட்ரேஷனோட 2 எக்ஸாம்பிள். இதுவும் வந்து ரேண்டமாக எடுக்கலை, அப்படியே சிலபஸில் இருந்தது தான். ஸோ எதுவுமே இதிலிருந்து ஸ்கிப் பண்ணக்கூடாது. இது அப்படியே சிலபஸில் இருக்குது. ஓகேவா? இங்கே வந்து பாருங்க, பொட்டாசியம் பர்மேங்கனேட் இருக்குது. பொட்டாசியம் பர்மேங்கனேட் நமக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு ஆள் இல்லை? பொட்டாசியம் பர்மேங்கனேட் இஸ் எ பவர்ஃபுல் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். அப்போ 2 இடத்துலையுமே நம்ம பொட்டாசியம் பர்மேங்கனேட் இருக்குது ஆக்சிடைசிங் ஏஜெண்டா. இப்போது பொட்டாசியம் பர்மேங்கனேட் கூட யார் இருக்கா? ஆக்சாலிக் ஆசிட். அப்போ இவர் தான் இங்கே என்னவா ஆக்ட் பண்ணுவாங்க? ரெடியூசிங் ஏஜெண்டாக ஆக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி பாருங்கள், இங்கே யார் இருக்கா? மோர் சால்ட் இருக்கா? மோர் சால்ட் தான் இங்கே யாரை ஆக்ட் பண்ணுவாங்க? ரெடியூசிங் ஏஜெண்டாக ஆக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு ஓவரால் ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். 1 by 1 நம்ம வந்து அதுக்குள்ளே இருந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்கலாம், அதுக்கான தேவையான தியரிட்டிக்கல் பேக்ரவுண்டை தான் இப்போ நாம் பில்ட் பண்ண போகிறோம். ஸோ கைஸ், ஆர் யூ கைஸ் ஆர் ஓகே வித் தேட்? ஸோ போலாமா? ஓகே, ரைட். ஸோ திஸ் இஸ் ஈவன் நீங்கள் லேபு பண்ணலைன்னா, லேப் பக்கமே போகலைன்னா, ஸ்கூலில் படிக்கும்போது லேபு எந்த ஃப்ளோரில் இருக்குது, எந்த பில்டிங்கில் இருக்குது, எதுவுமே நீங்கள் பார்க்கலைன்னா கூட இதை வந்து படித்து தானே ஆகணும். அப்போ அதுக்காக வந்து பேசிக்ஸ்லேருந்தே ஆரம்பிக்கிறேன். ஸோ என்னென்ன எக்ஸ்பெரிமெண்ட், என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் நம்ம கெமிஸ்ட்ரி லேபில் போய் பார்க்கும்போது அங்கே என்னென்ன பார்க்க முடியும். ஓகே, நீங்கள் பார்த்துருப்பீங்க, அங்கே ஒரு ஸ்டாண்டு, அந்த ஸ்டாண்டில் ஒரு நீளமான டியூப் இருக்கும் இல்லை? ஒரு ஸ்டாண்டு, அந்த ஸ்டாண்டில் ஒரு நீளமான டியூப். இப்போ இது பேர் பாருங்கள், இது தான் இது. எஸ், இங்கே எழுதியிருக்கேன், நோ ப்ராப்ளம். ஜஸ்ட் ரவுண்ட் பண்ணிக்கிறேன். பியூரெட்னா என்ன? ஒரு லாங் கிளாஸ் டியூபு, அதுக்கு கீழே வந்து ஒரு நோபு இருக்கும். அந்த நோபை வந்து ஸ்லைட்டாக ஓப்பன் பண்ணால் அதிலிருந்து சொல்யூஷன் கீழே போயிட்டே இருக்கும். ஸ்லைட்டாக தான் ஓப்பன் பண்ணணும், ட்ராப் பை ட்ராப்பாக பண்ணணும். இல்லாட்டி ரியாக்ஷன் எப்போ முடியும்னு நமக்கு கண்டுபிடிக்க முடியாது. அப்படியே திறந்துட்டு போய் பேசிட்டுலாம் இருக்க முடியாது. லேபுனா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், நம்ம ரொம்ப விஜிலண்டாக இருக்கணும். நம்ம பாட்டுக்கு நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்டே உத்து பார்த்துட்டு இருக்கணும். இல்லை அந்த பக்கம் என்ன நடக்குது, இந்த பக்கம் என்ன நடக்குது, அவ யார் இவ யார் அப்படியெல்லாம் பேசிகிட்டு இருந்தால் நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்டும் போயிடும், என் ரிசல்ட்டும் போயிடும், கந்தலாயிடும். ஓகேவா? ஸோ பியூரெட்டு புரிஞ்சிச்சுல்ல? இப்போது பியூரெட்டுக்கு கீழே பாருங்கள், பியூரெட்டுக்கு கீழே ஒரு கிளாஸோட வெசல். இது வந்து இதுக்கு பேர் கானிக்கல் ஃப்ளாஸ்க். புரியுதா? இதுதான் கானிக்கல் ஃப்ளாஸ்க். ஓகே, இந்த கானிக்கல் ஃப்ளாஸ்கில் பாருங்கள் சொல்யூஷன்ஸ் இருக்குது. எஸ், இந்த கானிக்கல் ஃப்ளாஸ்கில் சொல்யூஷன் இருக்குது. அதை நம்ம எப்படி அதுக்குள்ளே ஆட் பண்ணுறோம் தெரியுமா? அதுக்காக நம்ம கையில் ஒரு எக்யூப்மெண்ட் இருக்குது, தட் இஸ் கால்டு பிப்பெட் பாருங்கள், இது இங்கே இருக்குது, வெளியே இருக்குது. இதை யூஸ் பண்ணி நீங்கள் சக் பண்ணியிருப்பாங்கல்ல பிப்பெட்டை, சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்போம். அதிலிருந்து நாம் பிப்பெட் பண்ணணுன்னா என்ன? சக்கிங் தான். அந்த பிப்பெட்டை இப்படியெல்லாம் தம்பெல்லாம் வச்சு அடைச்சி அப்படியே பத்திரமாக கொண்டு வந்து இந்த கானிக்கல் ஃப்ளாஸ்க் எடுத்து அப்படியே தம்பெடுக்கணும். தம்பெடுத்தால் அந்த சொல்யூஷன் அப்படியே இறங்கிடும். ஓகே, ஸோ அதான் பிப்பெட்டு, ரைட். அப்புறம் மெஷரிங் சிலிண்டர் எல்லாம் அங்கே இருப்பாங்க. ஆனால் நாம் எல்லாம் அந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறது இல்லை. ஓகேவா? நம்ம எல்லாத்துக்குமே ஒரு பீக்கர் இருப்பாங்க, பீக்கர் வச்சே மேனேஜ் பண்ணியிருப்போம். ஓகே, ரைட். இதுக்கு கீழே என்ன ஒயிட் பேப்பர் வச்சுருக்கு? எதுக்கு ஒயிட் பேப்பர் வச்சுருக்கு? கானிக்கல் ஃப்ளாஸ்க் கீழே ஒயிட் பேப்பர் எதுக்காக வச்சுருக்காங்க? தப்பித்தவறி அங்கே வந்ததோ, இல்லை பக்கத்தில் ஏதோ சும்மா இருந்தது, கிளாஸ் ஆடுது அதனால தான் சார் பேப்பர் வச்சுருப்பேன், அந்த ஆட்டம் நிற்கிறதுக்காக, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. ஒயிட் பேப்பர் எதுக்கு வச்சுருக்கேன்னா, அந்த சொல்யூஷனில் ஏதாவது கலர் சேஞ்சுனா அது வந்து சடனாக நமக்கு தெரியணும்ல, அதுக்காக, அந்த விசிபிலிட்டிக்காகத்தான் ஒயிட் பேப்பர் வச்சுருக்கோம். இந்த கிளாஸோட ரிஃப்ளெக்ஷன் எல்லாம் இருந்ததுனால கலர் சேஞ்ச் சம்டைம்ஸ் பார்க்க முடியாது. ஓகேவா? ஸோ அதனால் வச்சுருக்கோம். தென் அந்த சொல்யூஷனில், இந்த சொல்யூஷனில் யார் இருக்கான்னு சொல்கிறாங்க, அது சொல்கிறேன். ஓகே, இப்போ இங்கே வந்து யார் இருக்கான்? சல்ஃபியூரிக் ஆசிட் இருக்கான். சல்ஃபியூரிக் ஆசிட்னா யாருன்னு எல்லாருக்குமே தெரியும், ஆசிட். இவர் யார்? இவர் தான் நம்ம இண்டிகேட்டர். ஃபினால்ஃப்தலீன் இஸ் எ இண்டிகேட்டர். ஃபினால்ஃப்தலீனை பற்றி நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஃபினால்ஃப்தலீன் இஸ் எ வீக் ஆசிட், மறந்துடாதீங்க. ஃபினால்ஃப்தலீன் இஸ் எ வீக் ஆசிட். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு H+ கொடுக்க முடியும், ஆனால் அந்த டெண்டன்சி வந்து ரொம்ப கம்மியாக இருப்பாங்க.
நார்மலாக ஃபினால்ஃப்தலீன் வந்து H+ கொடுக்க மாட்டேன், ஏன்னா இது ஒரு வீக் ஆசிட். ஆனால் எப்போ கொடுப்பேன், ஒரு ஸ்ட்ராங் பேஸ் வந்தால். ஸ்ட்ராங் பேஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, இதிலிருந்து H+ அப்படியே வலிச்சு எடுத்து கொண்டு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் பேஸோட ப்ரெசன்ஸில் ஃபினால்ஃப்தலீனால் H+ கொடுக்க முடியும். புரியுதா? அப்போ தான் ஃபினால்ஃப்தலீன் வந்து அயனைஸ் பண்ணுவாங்க. இல்லாட்டி ஃபினால்ஃப்தலீன் வந்து அன்அயனைஸ்டு ஃபார்மில் நிம்மதியாக இருப்பாங்க. புரியுதா? ஓகே, ரைட். ஸோ பேசிக்ஸ் இதெல்லாம் தான். ஸோ என்ன டைட்ரேஷன் பாருங்கள், இதில் என்ன நடக்குதுன்னா நான் சொல்கிறேன். பியூரெட்டில் ஒரு சொல்யூஷன் இருக்குது, கீழே கோனிக்கல் ஃப்ளாஸ்க்லேயும் ஒரு சொல்யூஷன் இருக்குது. அவ்வளோதான், ரெண்டு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் மேஜர் இன்ஸ்ட்ருமெண்ட். பியூரெட்டு நீளமான டியூபு, அதுலேயும் ஒரு சொல்யூஷன் இருக்குது. கீழே கோனிக்கல் ஃப்ளாஸ்க்கு, அதுலேயும் ஒரு சொல்யூஷன் இருக்குது. இந்த கீழே இருக்கிற கோனிக்கல் ஃப்ளாஸ்கில் இருக்கிற சொல்யூஷன் இருக்குல்ல, அதோட வோல்யூம் நாம தானே பிப்பெட் பண்ணோம். ஸோ அந்த கோனிக்கல் ஃப்ளாஸ்கில் இருக்கிற சொல்யூஷனோட வோல்யூம் நமக்கு தெரியும், ஆனால் அந்த சொல்யூஷனோட கான்சன்ட்ரேஷன் நமக்கு தெரியாது. ஸோ the solution present in the conical flask is our unknown solution. புரிஞ்சுதா? கோனிக்கல் ஃப்ளாஸ்கில் நாம் பிப்பெட் பண்ணோம், ஸோ அதனால் வால்யூம் தெரியும், ஆனால் கான்சன்ட்ரேஷன் தெரியாது. அந்த கான்சன்ட்ரேஷன் கண்டுபிடிக்கிறதுக்காகத்தான் நாம் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டே பண்ணுறோம். ஸோ அன்னோன் சொல்யூஷன் எங்கே இருக்குது, கோனிக்கல் ஃப்ளாஸ்கில் இருக்குது. கிளியர்? இப்போ பியூரெட்டுக்கு வாங்க. பியூரெட்டில் பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் இருக்குல்ல, இருக்குது. அந்த சொல்யூஷனோட கான்சன்ட்ரேஷன் நமக்கு தெரியும். அந்த சொல்யூஷனோட கான்சன்ட்ரேஷன், அதோட மொலாரிட்டி இல்லாட்டி நார்மாலிட்டி எல்லாமே நமக்கு தெரியும். நான் கான்சன்ட்ரேஷன், புரியுதா? அந்த சொல்யூஷனோட கான்சன்ட்ரேஷன் தெரியும். இப்போ தெரிஞ்ச கான்சன்ட்ரேஷன் தான் பியூரெட்டில் இருக்கிற சொல்யூஷனோட கான்சன்ட்ரேஷன் வி ஆல்ரெடி நோ. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கீழே கோனிக்கல் ஃப்ளாஸ்கில் ஒரு சொல்யூஷன் இருக்குல்ல, அந்த சொல்யூஷன் கூட நம்ம பியூரெட்டில் இருக்கிற சொல்யூஷன் எவ்வளவு ரியாக்ட் பண்ண போகிறேன். கீழே கோனிக்கல் ஃப்ளாஸ்கில் ஒரு சொல்யூஷன் இருக்குது, வால்யூம் தெரியும், கான்சன்ட்ரேஷன் தெரியாது. அந்த அன்னோன் சொல்யூஷன் கூட நம்ம பியூரெட்டில் இருக்கிற சொல்யூஷன் அதோட கான்சன்ட்ரேஷன் தெரியும். இது எவ்வளவு ரியாக்ட் பண்ண போகிறேன், அந்த வால்யூம் தான் நாம் வந்து டைட்ரேஷனில் கண்டுபிடிக்க போகிறோம். புரிஞ்சுதா? பிகாஸ் பியூரெட்டில் முதல்ல எவ்வளோ இருக்குது நமக்கு தெரியும், அப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் இந்த ரியாக்ஷன் முடியும் போது அது கம்மியாக இருக்கும்ல. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் பியூரெட்டில் இனிஷியல் வால்யூம், பியூரெட்டில் இப்போ இருக்கிற வால்யூம் ரெண்டுமே நமக்கு தெரியும்ல, ரீடிங்ஸ் அங்கே இருக்குது. அப்போ அந்த டிஃப்ரென்ஸ் கிடைக்கும். அந்த டிஃப்ரென்ஸ் என்ன, that volume of the solution, that volume of the known concentration react with the solution of unknown concentration. புரிஞ்சுதா? இதான் டைட்ரேஷனில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பியூரெட்டில் இங்கே இருக்கிற சொல்யூஷனுக்கு நம்ம பேர் என்ன சொல்லலாம், கான்சன்ட்ரேஷன் ஆல்ரெடி தெரிஞ்ச சொல்யூஷன் தானே, அதனால அந்த சொல்யூஷனுக்கு பேர் ஸ்டாண்டர்ட் சொல்யூஷன். என்ன பேர்? ஸ்டாண்டர்ட் சொல்யூஷன். ஸ்டாண்டர்ட் சொல்யூஷன்னா என்ன? சொல்யூஷன் whose concentration is already known. கீழே கோனிக்கல் ஃப்ளாஸ்கில் சொல்யூஷன் இருக்குது, அதோட வால்யூம் தெரியும், கான்சன்ட்ரேஷன் தெரியாது. ஸோ தட் இஸ் அன்னோன் சொல்யூஷன். அதோட கான்சன்ட்ரேஷன் கண்டுபிடிக்கணும். புரிஞ்சுதா? ப்ராசஸ் புரிஞ்சுதா? இப்போது இந்த டைட்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் பாருங்கள், ஸ்டாண்டர்ட் சொல்யூஷனோட கான்சன்ட்ரேஷனும் தெரியும், வால்யூமும் தெரியும். புரிஞ்சுதா? ஸ்டாண்டர்ட் சொல்யூஷனோட கான்சன்ட்ரேஷனும் தெரியும், வால்யூமும் தெரியும். இப்போ that will be equal to unknown சொல்யூஷனோட வால்யூம் ஆல்ரெடி தெரியும், அன்னோன் சொல்யூஷனோட வால்யூம் ஆல்ரெடி தெரியும், அதோட கான்சன்ட்ரேஷன் தான் தெரியாது, ஸோ அந்த தெரியாத கான்சன்ட்ரேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது? m1v1 டிவைடட் பை v2. புரிஞ்சுதா? இது வந்து ஸ்டாண்டர்ட் சொல்யூஷனோட டேட்டா, இது வந்து அன்னோன் சொல்யூஷனோட டேட்டா. ஸோ ப்ராசஸ் வந்து ரொம்ப தெளிவான சொல்லியிருக்கேன், உங்களுக்கு அது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, கிளியர்? ஸோ வில் மூவ் டு த நெக்ஸ்ட் ஸ்லைடு. ஸோ இப்போ நம்ம சொன்னது தான் இந்த ஸ்லைடில் போட்டிருக்காங்க, அது வந்து பாயிண்டாக சொல்லியிருக்கு. எக்ஸ்ட்ரா ஏதாவது இருக்கா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன படித்து பாருங்கள், த சொல்யூஷன் ஆஃப் அக்யூரேட்லி நான் கான்சன்ட்ரேஷன் இஸ் கால்டு ஸ்டாண்டர்ட் சொல்யூஷன். அதானே சொன்னேன்.
நமக்கு ஆல்ரெடி சொல்யூஷனோட கான்சன்ட்ரேஷன் தெரியும்னா அந்த சொல்யூஷனோட பேர் தான் ஸ்டாண்டர்ட் சொல்யூஷன், மறந்துடாதீங்க. ஸோ ஸ்டாண்டர்ட் சொல்யூஷன். ஓகே, கிளியர், ஃபைன். செகண்ட் பாயிண்ட் என்ன? த ரியேஜெண்ட் ஆஃப் known கான்சன்ட்ரேஷன். இப்போ சொன்னால நமக்கு கான்சன்ட்ரேஷன் தெரியும்னு, அதுக்கு பேர், இந்த ஸ்டாண்டர்ட் சொல்யூஷனுக்கு இன்னொரு பேர், ஸ்டாண்டர்ட் சொல்யூஷனோட இன்னொரு பேர் என்ன? டைட்ரண்ட். இது பாருங்கள், ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க. ஏன்னா சின்னதாக ஒரு ஸ்பெல்லிங் சேஞ்ச் வரும்போது அதுக்கு மீனிங் மாறும். ஓகேவா? ஸ்டாண்டர்ட் சொல்யூஷன், ஸ்டாண்டர்ட் சொல்யூஷன் ANT பாருங்க, கடைசியில் டி தான் வருது, ஸ்டாண்டர்ட் சொல்யூஷன். ஓகே, ஆனால் அந்த அன்னோன் சொல்யூஷன் இருக்குல்ல, அன்னோன் சொல்யூஷன், அதோட கான்சன்ட்ரேஷன் தானே நம்ம இந்த கால்குலேஷன் பண்ணி கண்டுபிடிக்காம, அந்த சொல்யூஷனுக்கு பேர், அன்னோன் சொல்யூஷனோட பேர் பாருங்க டைட்ரண்ட். இங்கே பாருங்க டி தான் வருது லெட்டர், அங்கே டி இங்கே டி, இதுதான் அன்னோன் சொல்யூஷன். அன்னோன் சொல்யூஷன், தட் மீன்ஸ் அன்னோன் சொல்யூஷன் என்ன? அந்த சொல்யூஷனோட கான்சன்ட்ரேஷன் தெரியாது, இப்போ தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இதுக்கு இன்னும் ஒரு பேர் இருக்குது, ஆல்சோ known as அனலைட். என்ன பேர்? அனலைட். ஓகேவா? ஸோ புரிஞ்சுதா? ரெண்டு சொல்யூஷன், நம்ம கான்சன்ட்ரேஷன் நமக்கு தெரிஞ்சுன்னா ஸ்டாண்டர்ட் சொல்யூஷன், அதுக்கு பேர் டைட்ரண்ட் டி. கான்சன்ட்ரேஷன் தெரியாதுன்னா அன்னோன் சொல்யூஷன், அதுக்கு இன்னொரு பேர் என்ன? டைட்ரண்ட் டி ஆர் அனலைட். ஓகே, அப்புறம் த ப்ராசஸ் ஆஃப் ஆடிங். நம்ம பியூரெட்டு திறந்து விட்டால் அந்த ஸ்டாண்டர்டு சொல்யூஷன் அப்படியே கோனிக்கல் ஃப்ளாஸ்கில் வரும்ல, எது வரைக்கும் பண்ணிகிட்டே இருக்கணும். அது நம்ம பியூரெட்டை எது வரைக்கும் ஓப்பன் பண்ணியே வச்சுருக்கணும். எப்போ அந்த கீழே இருக்கிற சொல்யூஷன் கம்ப்ளீட்டாக மேலே இருக்கிற சொல்யூஷன் கூட ரியாக்ட் ஆகி முடியுதோ அந்த பாயிண்ட் தான் நமக்கு தேவை. தட் பாயிண்ட் இஸ் கால்டு எண்ட் பாயிண்ட் ஆர் ஈக்குவேலன்ஸ் பாயிண்ட். ஸோ பாருங்கள், ஸ்டோஷியோமெட்ரிக் எண்ட் பாயிண்ட்னா என்ன, or equivalence point, ரெண்டு பேர்லையும் தெரியுது. The point at which reaction is completed. இந்த ப்ராசஸுக்கு பேர் என்ன? இந்த ப்ராசஸோட பேர் தான் டைட்ரேஷன், இல்லாட்டி டைட்ரிமெட்ரிக் அனாலிசிஸ். The process of adding standard solution to the solution of unknown concentration until the reaction is just complete. புரியுதா? அந்த ரியாக்ஷன் ஜஸ்ட் கம்ப்ளீட் தான். அதுக்கப்புறம் நீங்கள் பியூரெட்டிலிருந்து சொல்யூஷன் ஆட் பண்ணிகிட்டே இருந்தால் நம்ம என் பாயிண்ட் எல்லாம் மிஸ் ஆகிடும், போயிடும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ண வேண்டிய எக்ஸ்பெரிமெண்ட் தான் டைட்ரேஷன். த எண்ட் பாயிண்ட், எப்படியெல்லாம் எண்ட் பாயிண்ட் கண்டுபிடிக்கலாம் சொல்லிட்டேன் ஆல்ரெடி. அந்த ஃபிசிக்கல் சேஞ்ச் அதான் இங்கே சொல்கிறது. எண்ட் பாயிண்ட் இஸ் டிடெக்டட் எப்படி? பை த அடிஷன் ஆஃப் சம்டைம்ஸ் அந்த ஃபிசிக்கல் சேஞ்சை பார்க்கணுன்னா நம்ம வெளியே இருந்து ஒரு ஃபாரின் சப்ஸ்டன்ஸை ஆட் பண்ண வேண்டி இருக்கும். புரியுதா? பியூரெட்டும் கோனிக்கல் ஃப்ளாஸ்க்கும் மட்டும் இல்லாமல் இந்த கானிக்கல் ஃப்ளாஸ்கில் இருக்கிற சொல்யூஷனில் ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா சப்ஸ்டன்ஸை நம்ம ட்ராப் பை ட்ராப்பாக ஆட் பண்ணலாம். அதுக்கு பேர் தான் ஆக்சிலரி ரியேஜென்ட். என்ன பேர்? ஆக்சிலரி ரியேஜென்ட். இங்கே தான் நம்ம யார் HPHனா யார்? ஃபினால்ஃப்தலீன், இல்லாட்டி நம்ம மீதைல் ஆரஞ்செல்லாம் இங்கே தான் வரும். ஆக்சிலரி ஏஜெண்ட்டுக்கு எக்ஸாம்பிள். கிளியர்? அவங்கள தான் நம்ம என்ன சொல்கிறோம்? இண்டிகேட்டர்னு சொல்கிறோம். ஸோ கிளியர் தானே? எஸ், போகலாமா? ஓகே, ஸோ ஸ்டாண்டர்ட் சொல்யூஷனோட ரெண்டு டைப்பு, அதுவும் கேட்கலாம். ஸ்டாண்டர்ட் சொல்யூஷனோட ரெண்டு டைப்பு என்னென்னு பார்க்கலாம். ஸ்டாண்டர்ட் சொல்யூஷன் என்னென்னு இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். We already know that the solution with the non-concentration is known as standard solution. அது ரெண்டு விதமாக இருக்குது பாருங்க. அது primary standard solution இருக்குது, secondary standard solution இருக்குது. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா primary standard solutionனா என்ன, அல்லது யாரையெல்லாம் நமக்கு primary standard solution சொல்ல முடியும், அது பார்க்கலாமா? ஓகே, இப்போது பார்த்துக்கோங்க, நான் வந்து இங்கே நோட் பண்ணிக்கிறேன். ப்ரைமரி ஸ்டாண்டர்ட் சொல்யூஷனில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ், யாரை வந்து ப்ரைமரி ஸ்டாண்டர்ட் சொல்யூஷன் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட் பாயிண்ட் என்னென்னா, அது வந்து எக்ஸ்ட்ரா பியூராக இருக்கணும். ப்ரைமரி ஸ்டாண்டர்ட் சொல்யூஷன் எப்படி இருக்கணும்? எக்ஸ்ட்ரா பியூராக இருக்கணும், ஸ்டேபிளாக இருக்கணும். அப்புறம் அன்ஹைட்ரஸ், தண்ணியெல்லாம் இருக்கக்கூடாது, அன்ஹைட்ரஸாக இருக்கணும். அன்ஹைட்ரஸ் இல்லாட்டி லெஸ் ஹைக்ரோஸ்கோபிக். ஹைக்ரோஸ்கோபிக்னா மாய்ஸ்சரை அப்சர்வ் பண்ணுறது பேர் தான் ஹைக்ரோஸ்கோபிக்.
லெஸ் ஹைக்ரோஸ்கோப்பிக்காக இருக்கணும். அப்புறம் ஈஸிலி அவைலபிளாக இருக்கணும். ஈஸிலி அவைலபிளாக இருக்கணும். ஹை மோலிகுலர் வெயிட் இருக்கணும். ஹை மோலிகுலர் வெயிட் இருக்கணும். புரியுதா? இந்த மாதிரி எல்லாம் சப்போர்ட்டிங் பாயிண்ட்ஸ் இருந்தால் அந்த மாதிரி சொல்யூஷனுக்கு தான் ப்ரைமரி ஸ்டாண்டர்ட் சொல்யூஷன்னு சொல்ல முடியும். ஓகே, ப்ரைமரி ஸ்டாண்டர்ட் சொல்யூஷன்னா என்ன, அதோட குவாலிட்டிஸ் என்ன? these are the some of the important qualities of primary standard solution. அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க? எஸ், அந்த ப்ரைமரி ஸ்டாண்டர்ட் சொல்யூஷன் தான் நமக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் ஆல்ரெடி தெரிஞ்சது. அதை யூஸ் பண்ணி தான் அன்னோன் சொல்யூஷனோட கான்சன்ட்ரேஷன் நாம் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது? பை டிசால்விங் த நான் வெயிட். பாருங்கள், நான் வெயிட். ஏன்னா ஸ்டாண்டர்ட் சொல்யூஷனாக எல்லாமே நமக்கு தெரியணும். நாம தானே அதோட வெயிட் எடுத்து பார்க்கணும். ஓகே, இவ்வளோ கிராம் இருக்குது, அந்த நான் கிராம் எடுத்து ஒரு என்ன பண்ணுறோம், அதை வந்து சொல்யூஷனாக மேக் பண்ணுறோம் பை ஆடிங் சூட்டபிள் சால்வெண்ட். எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க, எக்ஸாம்பிள் கேட்கலாம். ப்ரைமரி ஸ்டாண்டர்ட் சொல்யூஷனோட எக்ஸாம்பிள் பாருங்கள். ஆக்சாலிக் ஆசிட் இஸ் அ குட் எக்ஸாம்பிள். சோடியம் கார்பனேட்னு சொல்லும்போது பெட்டர் அன்ஹைட்ரஸ் சோடியம் கார்பனேட் அப்படின்னு சொல்கிறது பெட்டர் அன்ஹைட்ரஸ் சோடியம் கார்பனேட். அப்புறம் மோர் சால்ட். ஓகே, ஃபார்முலாவில் உங்களுக்கு தெரியும்ல, ஆக்சாலிக் ஆசிட்னா என்ன? ஆக்சாலிக் ஆசிடோட ஃபார்முலா H2C2O4. ஓகே, இல்லை இப்படியும் எழுதலாம், COOH. இதுதான் மோர் சால்ட், சாரி ஆக்சாலிக் ஆசிட். இனி மோர் சால்ட்னா என்ன? இங்கே எழுதுகிறேன். மோர் சால்ட்னா என்ன? FeSO4, அப்புறம் அமோனியம் சல்ஃபேட்டு, அப்புறம் 6H2O. ஓகே, இது வந்து ஒரு டபுள் சால்ட். நம்ம கோஆர்டினேஷன் காம்பவுண்டில் நீங்கள் படிச்சிருப்பீங்கள்ல, டபுள் சால்ட்னா என்னென்னு, அதுக்கு எக்ஸாம்பிள் மோர் சால்ட். ஓகே, FeSO4, அமோனியம் சல்ஃபேட், 6H2O. இப்போது செகண்டரி ஸ்டாண்டர்ட் சொல்யூஷன் என்ன? செகண்டரி ஸ்டாண்டர்ட் சொல்யூஷன் சொல்லும்போது அது முதல்லையே ஒரு ஸ்டாண்டர்ட் சொல்யூஷனோட குவாலிட்டி அதுக்கு இருக்காது, அதோட கான்சன்ட்ரேஷன் நமக்கு தெரியாது. ஒரு ப்ரைமரி ஸ்டாண்டர்ட் சொல்யூஷன் யூஸ் பண்ணி தான் செகண்டரி ஸ்டாண்டர்ட் சொல்யூஷனோட கான்சன்ட்ரேஷனை கண்டுபிடிக்கணும். பாருங்கள், படித்து பாருங்கள். They cannot be prepared directly by weighing. பாருங்கள், they cannot be prepared directly by weighing. இங்கே பாருங்கள், ப்ரைமரி ஸ்டாண்டர்ட் அதோட நான் வெயிட் தான் நம்ம போடுறேன். ஸோ ப்ரைமரி ஸ்டாண்டர்டை பற்றி முதல்ல நமக்கு தெரியும், ஆனால் செகண்டரி ஸ்டாண்டர்டை பற்றி முதல்ல நமக்கு தெரியாது. அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? வித் த ஹெல்ப் ஆஃப் ப்ரைமரி ஸ்டாண்டர்ட் சொல்யூஷன். புரியுதா? ஒரு ப்ரைமரி ஸ்டாண்டர்ட் சொல்யூஷனோட ஹெல்ப் யூஸ் பண்ணி தான் செகண்டரி ஸ்டாண்டர்ட் சொல்யூஷனோட கான்சன்ட்ரேஷனை கண்டுபிடிக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க, KMnO4 அங்கே நான் என்ன எழுதியிருக்கேன்? லெஸ் ஹைக்ரோஸ்கோபிக்னு எழுதியிருக்கேன். இங்கே பாருங்கள், இட் இஸ் ஹைக்ரோஸ்கோபிக். அவ்வளோதான். சாரி, எக்ஸ்கியூஸ் மீ. எக்ஸ்கியூஸ் மீ. அப்போது செகண்டரி ஸ்டாண்டர்ட் சொல்யூஷனில் அங்கே லெஸ் ஹைக்ரோஸ்கோபிக், இங்கே ஹைக்ரோஸ்கோபிக்னா என்ன தெரியுமா? மோய்ஸ்சரை அப்சர்வ் பண்ணணும். அந்த மாதிரி சப்ஸ்டன்ஸ் தான் ஹைக்ரோஸ்கோபிக். NaOH, KOH or like HCl, H2SO4 இதெல்லாமே வந்து செகண்டரி ஸ்டாண்டர்ட் சொல்யூஷனுக்கு எக்ஸாம்பிள். ஓகே, ரெடி? இப்போ பாருங்கள், ஸ்ட்ரென்த் ஆஃப் சொல்யூஷன். சொல்யூஷனோட ஸ்ட்ரென்த் எப்படியெல்லாம் இதெல்லாம் வந்து நீங்கள் நியூமரிக்கல்ஸ் பண்ணுறதுக்காக படிச்சிருப்பீங்க. சம்டைம்ஸ் சொல்யூஷன் சாப்டரில் படிச்சு வாய்ப்பு இருக்குது. இட் இஸ் த அமௌண்ட் ஆஃப் சொல்யூட் இன் கிராம். பாருங்கள், வாட் இஸ் ஸ்ட்ரென்த்னா என்ன? அமௌண்ட் ஆஃப் சொல்யூட். யூனிட் என்ன? கிராமில். மாஸ் ஆஃப் சொல்யூட்னு சொல்லலாம், இல்லாட்டி அமௌண்ட் ஆஃப் சொல்யூட்னு சொல்லலாம். பர் லிட்டர், ஒரு லிட்டர் சால்வெண்டில் நாம் எத்தனை சொல்யூட்டை வந்து டிசால்வ் பண்ணுறேன், அதுதான் ஸ்ட்ரென்த்து. ஸோ யூனிட் என்ன வரும்? யூனிட் வந்து கிராம் பர் லிட்டர் தானே வரும், கிராம் பர் லிட்டர் தான் வரும். ஓகேவா? பாருங்கள், ஸ்ட்ரென்த்தோட யூனிட் ஸ்ட்ரென்த் இன் கிராம் பர் லிட்டர். இட் கேன் பி நார்மாலிட்டி பை ஈக்குவலன்ட் வெயிட். அது என்ன அப்படி வருது? பாருங்கள், நார்மாலிட்டி பை ஈக்குவலன்ட் வெயிட்னா என்ன? வாட் இஸ் நார்மாலிட்டி?
நார்மாலிட்டினா என்ன? நார்மாலிட்டி இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் கிராம் equivalent divided by volume in liter. கரெக்டா? நம்பர் ஆஃப் கிராம் equivalent divided by volume in liter தானே? ஓகே. இந்த நம்பர் ஆஃப் கிராம் equivalent எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்கணும்னா மாஸ் பை மோலார் மாஸ். அப்போ நம்பர் ஆஃப் கிராம் equivalent கண்டுபிடிக்கணும்னா மாஸ் இன் கிராம் டிவைடட் பை equivalent weight. புரியுதா? அதான் நம்பர் ஆஃப் கிராம் equivalents டிவைடட் பை ஹோல் டிவைடட் பை வால்யூம் இன் லிட்டர். புரியுதா? இதுதான் நார்மாலிட்டி. இதுதான் நார்மாலிட்டி. இப்போ இந்த நார்மாலிட்டியை என்ன பண்ண போகிறோம்? we are multiplying with equivalent weight. அப்போ என்ன ஆகும்? we are multiplying with equivalent weight. என்ன ஆகும்? இந்த equivalent weight இந்த equivalent weight கட் ஆகும். ஸோ மிச்சம் என்ன இருக்குது? மேலே மாஸ் இருக்குது, கீழே வால்யூம் இன் லிட்டர் இருக்குது. மாஸோட யூனிட் என்ன? கிராம். வால்யூத்தோட யூனிட் என்ன? லிட்டர். அதானே கிராம் பர் லிட்டர். அதானே ஸ்ட்ரென்த். புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? ஸோ எப்படி ஸ்ட்ரென்த் இஸ் ஈக்குவல் டு நார்மாலிட்டி இன் equivalent weight வந்ததுன்னு புரிஞ்சுது இல்லை? ரைட். பை ஹார்ட் பண்ணாதீங்க, புரிஞ்சுக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் மொலாலிட்டி. சாரி இது மொலாலிட்டி கிடையாது, இது மொலாரிட்டி. ஓகே, மொலாரிட்டி. அதோட ஃபார்முலா எப்படி பார்க்கலாம்? ஸ்ட்ரென்த் இங்கே இருக்குது. ஸ்ட்ரென்த் இஸ் ஈக்குவல் டு மொலாரிட்டி இன்டு மோலிகுலர் மாஸ். அது எப்படி பார்க்கலாம்? நமக்கு தெரியும், we know that மொலாரிட்டியோட ஃபார்முலா என்ன? மொலாரிட்டி இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் டிவைடட் பை வால்யூம் இன் லிட்டர். நம்பர் ஆஃப் மோல்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? mass in gram divided by mass in gram divided by molar mass. அப்போ தானே நம்பர் ஆஃப் மோல்ஸ் கிடைக்கும். ஹோல் டிவைடட் பை வால்யூம் இன் லிட்டர். இதுதான் மொலாரிட்டி. இப்போ இங்கே நம்ம என்ன பண்ணுறோம்? மொலாரிட்டியை மோலிகுலர் மாஸால் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ இன்டு மோலிகுலர் மாஸ் இல்லாட்டி மோலார் மாஸ். அப்போ மோலார் மாஸ் கட் ஆகிடும். மிச்சம் என்ன இருக்குது? மாஸ் இன் கிராம், வால்யூம் இன் லிட்டர், கிராம் பர் லிட்டர் வந்துச்சுல்ல. ஸோ எகெயின் ஸ்ட்ரென்த் இஸ் ஈக்குவல் டு மொலாரிட்டி பை மோலிகுலர் மாஸ்னு சொல்லிக்கலாம். புரியுதா? 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 ஸோ அதான் இந்த ரெண்டு ஃபார்முலா, மறந்துடாதீங்க. தென் இதுக்கு நார்மாலிட்டி வச்சு இக்குவேஷன் என்ன? நார்மாலிட்டி வச்சு இக்குவேஷன் என்ன? n1v1 இஸ் ஈக்குவல் டு n2v2. ரொம்ப தெரிஞ்ச ஃபார்முலா தானே? எஸ், நார்மாலிட்டி இன்டு வால்யூம். ஓகே. ஸோ நம்ம ஆசிட் பேஸ் பண்ணும்போது ஆசிடோட நார்மாலிட்டி இன்டு அதோட வால்யூம், பேஸோட நார்மாலிட்டி இன்டு அதோட வால்யூம். அதாவது n1v1 வந்து ஆசிடாக இருந்தால் n2v2 வந்து பேஸாக இருக்கும். புரியுதா? இதே மாதிரி மொலாரிட்டி சொல்லும்போது பாருங்கள், m1v1 இஸ் ஈக்குவல் டு m2v2 கிடையாது, m1v1 இன்டு n1. இங்கே ஏன் இது ஸ்மால் லெட்டர் n என்ன? ஸ்மால் லெட்டர் என்னன்னா வேலன்சி ஃபேக்டர், n ஃபேக்டர் இல்லை, சில பேர் இதுக்கு அட்டோமிசிட்டி அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஆசிட்னா நம்பர் ஆஃப் ரிலீசபிள் H ப்ளஸ் அயோன், பேஸ்னா நம்பர் ஆஃப் ரிலீசபிள் OH மைனஸ் அயோன், சால்ட்னா டோட்டல் பாசிட்டிவ் சார்ஜ். இது எல்லாமே n ஃபேக்டர் தான். ஸோ நார்மாலிட்டி இஸ் ஈக்குவல் டு, நார்மாலிட்டியும் மொலாரிட்டிக்கும் ரிலேஷன் இருக்குது பாருங்கள். நார்மாலிட்டிக்கும் மொலாரிட்டிக்கும் என்ன ரிலேஷன்? நார்மாலிட்டி இஸ் ஈக்குவல் டு மொலாரிட்டி இன்டு n ஃபேக்டர். அதனால தான் இந்த n1 இருக்கிற இடத்துல m1ம் வேணும், n1ம் வேணும். புரியுதா? நார்மாலிட்டி இஸ் ஈக்குவல் டு மொலாரிட்டி இன்டு n ஃபேக்டர். n2 இருக்கிற இடத்துல m2ம் வேணும், n2ம் வேணும். அதான் இந்த மாதிரி ஃபார்முலா வந்தது. ஓகே. அப்புறம் பர்சன்டேஜ் பியூரிட்டி. ஓகே, ஒரு சொல்யூஷன், ஒரு சால்ட் நம்ம கையில் கிடைச்சா அந்த சால்ட்டில் இம்ப்யூரிட்டிஸோட கண்டென்ட் இருக்கும். இப்போது
புரியுதா? நம்ம ஒரு 100 கிராம் நம்ம கையில் ஒரு சால்ட் இருந்துச்சுன்னா அதில் மேபி 80 கிராம் தான் அந்த பியூர் சால்ட்டாக இருக்கலாம், மேபி 20 கிராம் வந்து இம்ப்யூரிட்டிஸாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இடத்துல தான் நம்ம யூஸ் பண்ணுறது பெர்சன்டேஜ் பியூரிட்டி. ஸோ பெர்சன்டேஜ் பியூரிட்டி ஆஃப் த கிவன் சால்ட் இஸ் ஈக்குவல் டு, பாருங்கள், ஸ்ட்ரென்த் ஆஃப் பியூர் சாம்பிள், மேலே பியூர் சாம்பிள், கீழே கிவன் சாம்பிள். ஓகே, மேலே பியூர் சாம்பிள், கீழே கிவன் சாம்பிள். இந்த கிவன் சாம்பிள்னு சொன்னால், கிவன் சால்வ்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அது கூட யார் இருக்கா? இம்ப்யூரிட்டி இருக்குதுன்னு அர்த்தம். கிவன் சாம்பிள்னு சொன்னால் அது கூட இம்ப்யூரிட்டி இருக்குதுன்னு அர்த்தம். ஸ்ட்ரென்த் ஆஃப் பியூர் சாம்பிள் டிவைடட் பை ஸ்ட்ரென்த் ஆஃப் கிவன் சாம்பிள் இன்டு 100. இதில் வந்து ஸ்ட்ரென்த் இல்லை, சம்டைம்ஸ் வந்து மாஸ்லேயும் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல மாஸ் ஆஃப் பியூர் சாம்பிள், இந்த இடத்துல மாஸ் ஆஃப் கிவன் சாம்பிள். இப்படி பண்ணாலும் பெர்சன்டேஜ் பியூரிட்டி கிடைக்கும். அது டிபெண்ட்ஸ் ஆன் த கொஸ்டின். நம்ம அதுக்கு என்ன மாதிரி டேட்டா நம்ம கையில் இருக்கோ அதை யூஸ் பண்ணிவிட்டு பண்ண வேண்டியிருக்கும். ஓகே, டோன்ட் வரி. நமக்கு இதுக்கு ஏற்ற மாதிரி இதிலிருந்து எல்லாம் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் வரும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறேன். ஓகே, டோன்ட் வரி, ஜஸ்ட் லிசன். ஸோ ஆசிட் பேஸ்ட் டைட்ரேஷன், நம்ம டைட்ரேஷன்லேயே ஃபஸ்ட் டைப் வந்து ஆசிட் பேஸ்ட் டைட்ரேஷன் பார்க்க போகிறேன். ஆசிட் பேஸ்ட் டைட்ரேஷன் இஸ் ஏ ப்ரொசீஜர் யூஸ்ட் இன் த குவான்டிடேட்டிவ் கெமிக்கல் அனாலிசிஸ். இல்லை, நம்ம வந்து நியூமரிக்கல்ஸ் எவ்வளோ மேக்னிடியூடு சொல்யூஷன் தேவைப்படுது, ஒரு சொல்யூஷனோட கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ அப்படின்னு குவான்டிடேட்டிவாக தானே கண்டுபிடிக்க போகிறேன். டிட்டர்மைன் பை த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஐதர் ஆசிட் ஆர் பேஸ். அப்படின்னா என்ன? ஆசிட் வந்து ஸ்டாண்டர்ட் சொல்யூஷனாக இருக்கலாம், பேஸை வந்து கண்டுபிடிக்கலாம். இல்லாட்டி பேஸை வந்து ஸ்டாண்டர்ட் சொல்யூஷனாக வச்சு ஆசிட்டோட கான்சன்ட்ரேஷனும் கண்டுபிடிக்கலாம். புரியுதா? எஸ். ஆசிட் பேஸ்ட் டைட்ரேஷன் இன்வால்வ்ஸ் நியூட்ரலைசேஷன். எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே, சின்ன வயசுலேருந்தே நம்ம படிக்கிறது. ஆசிடும் பேஸும் ரியாக்ட் பண்ணும்போது என்ன ஆகும்? சொல்யூஷன் பிகம்ஸ் நியூட்ரல் பிகாஸ் ஆசிடும் பேஸும் தே வில் ரியாக்ட் டுகெதர் டு ஃபார்ம் சால்ட். சால்ட்னா என்ன? சால்ட்னா நியூட்ரல். சால்ட்டில் ஒரு பாசிட்டிவ் பார்ட்டும் இருக்கும், ஒரு நெகட்டிவ் பார்ட்டும் இருக்கும். தட் இஸ் நியூட்ரல். ஓகே, ஸோ H ப்ளஸ்னா என்ன தெரியும், நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆசிட் இஸ் எ சப்ஸ்டன்ஸ் விச் கேன் ரிலீஸ் H ப்ளஸ் அயோன்ஸ். அப்படி தானே நம்ம அரீனியஸ் தியரியிலையும் லவ்ரி ப்ராட்ஸ்டட் தியரியிலெல்லாம் படிச்சிருக்கு. ஸோ H ப்ளஸ் வந்து ஃப்ரம் ஆசிட், OH மைனஸ் வந்து ஃப்ரம் பேஸ். ஓகே, அப்போ H ப்ளஸ் OH மைனஸ் சேர்ந்து என்ன கிடைக்கும்? வாட்டர் கிடைக்கும். ஸோ இது தான் எந்த ஒரு ஆசிடும் பேஸ் கூட ரியாக்ட் பண்ணும்போதும் நமக்கு எல்லாருக்குமே சால்ட்டு கூட கிடைக்கிறது யார்? வாட்டர். புரிஞ்சுதா? எஸ். இனி இதோட என் பாயிண்ட் ஆஃப் டைட்ரேஷன்னா என்ன? த பாயிண்ட் இன் ஏ டைட்ரேஷன் அட் விச் த இண்டிகேட்டர் சேஞ்சஸ் கலர். புரியுதா? இண்டிகேட்டர் சேஞ்சஸ் கலர் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம இப்போ பியூரெட்டில் ஆசிட்னு நினச்சிக்கோங்க, கீழே கானிக்கல் ஃப்ளாஸ்கில் தான் பேஸ் நினச்சிக்கோங்க. ஆசிட் வந்துகிட்டே இருக்குது. ஆசிடு பேஸை வந்து கம்ப்ளீட்டாக நியூட்ரலைஸ் பண்ணதுக்கப்புறம் தான் அது இண்டிகேட்டர் கூட ரியாக்ட் பண்ணுவேன். புரியுதா? நம்ம ஆசிடு பேஸ் கூட முழுசாக ரியாக்ட் பண்ணேன், பேஸை முழுசாக நியூட்ரலைஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் வர்ற எக்ஸ்ட்ரா ட்ராப் ஆஃப் ஆசிட் இருக்குல்ல, இல்லாட்டி பேஸ் இருக்கும்ல, அது தான் அப்போ தான் நம்ம இண்டிகேட்டர் கூட அது கெமிக்கல் ரியாக்ஷனே பண்ணுவாங்க. ஸோ இண்டிகேட்டரில் ஏதாவது ஒரு சேஞ்ச், ஏதாவது ஒரு கலர் சேஞ்ச் பார்த்தா அதுக்கு என்ன அர்த்தம்? நம்ம நியூட்ரலைசேஷன் முடிஞ்சிட்டேன், அது இப்போ தான் முடிஞ்சிருக்கு, அதனால தான் இப்போ இங்கே சேஞ்ச் பார்க்க முடியுது அப்படின்னு நம்மளால் கெஸ் பண்ண முடியும். புரியுதா? இண்டிகேட்டரோட வேலை என்ன? தே ஷுட் சேஞ்ச் த கலர் ஷார்ப்லி அட் த இக்விவலன்ஸ் பாயிண்ட். கிளியர். நம்ம சொன்னது தான் பிக்சராக சொல்லியிருக்கேன். ஓகே, ஆசிட் பேஸ்ட் டைட்ரேஷனில் 2 விதமான டைட்ரேஷன் இருக்குது. ஆசிட் பேஸ்ட் டைட்ரேஷன்லேயும் 2 விதமான டைட்ரேஷன் இருக்குது. என்ன டைட்ரேஷன் பாருங்கள்? ஆசிட் பேஸ்ட் டைட்ரேஷனில் அசிடிமெட்ரிக் டைட்ரேஷன் ஒன்றும் இல்லை. பாருங்கள், the process of measuring the concentration of an acid in a given sample use a strong base as titrant. Titrantனா யாரு? ஸ்டாண்டர்டு சொல்யூஷன். கான்சன்ட்ரேஷன் நமக்கு தெரிஞ்ச சொல்யூஷன் தான் ஸ்டாண்டர்ட் சொல்யூஷன். அந்த ஸ்டாண்டர்ட் சொல்யூஷன் வந்து ஸ்ட்ராங் பேஸ். அப்போது பேஸோட கான்சன்ட்ரேஷன் நமக்கு தெரியும். அதை யூஸ் பண்ணிவிட்டு ஆசிடோட கான்சன்ட்ரேஷன் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஆசிடோட கான்சன்ட்ரேஷன் கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னா அந்த டைட்ரேஷனுக்கு பேர் அசிடிமெட்ரி. அவ்வளோதான். யார் ஸ்டாண்டர்ட் சொல்யூஷன்? பேஸ் தான் ஸ்டாண்டர்ட் சொல்யூஷன். கிளியர்?
அசிடிமெட்ரி புரிஞ்சுதா? யார்? ஸ்ட்ராங் பேஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, யாரோட கான்சன்ட்ரேஷன் கண்டுபிடிக்க போகிறோம்? ஆசிடோட கான்சன்ட்ரேஷன் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ நீங்கள் ஜஸ்ட் கெஸ் பண்ணுங்க, இங்கே பியூரெட்டில் யார் இருக்கும்? பியூரெட்டில் எந்த சொல்யூஷன்? ஆசிடா பேஸா? யார் வந்து ஸ்டாண்டர்ட் சொல்யூஷன்? அவர் தான் பியூரெட்டில் அதிகமாக இருக்கும். ஸோ ஸ்ட்ராங் பேஸ் வந்து இருக்கலாம். கீழே கோனிக்கல் ஃப்ளாஸ்கில் வந்து யார் இருக்கலாம்? நம்ம அன்னோன் ஆசிடாக தான் இருக்கலாம். புரியுதா? ஸ்ட்ராங் பேஸ் வந்து கோனிக்கல் ஃப்ளாஸ்க்குள்ளே வந்து விழும்போது இந்த ஆசிடை நியூட்ரலைஸ் பண்ணுவேன். எப்போ ஆசிடை முழுசாக நியூட்ரலைஸ் பண்ணனோ அதுக்கப்புறம் அடுத்த ட்ராப் வந்து யார் கூட ரியாக்ட் பண்ணும்? இண்டிகேட்டர் கூட ரியாக்ட் பண்ணும். இண்டிகேட்டர் யாரை யூஸ் பண்ணலாம்? இந்த மாதிரி சிச்சுவேஷனில் இண்டிகேட்டர் யாரை யூஸ் பண்ணலாம்? எங்கேயாவது எப்படி பார்த்துக்கோங்க, ஸ்ட்ராங் பேஸ் வந்து ஸ்டாண்டர்ட் சொல்யூஷன். ஸ்ட்ராங் பேஸ் இருந்துச்சுன்னா இண்டிகேட்டர் வந்து ஃபினோல்ஃப்தலின் யார்? ஃபினோல்ஃப்தலின் ஒரு வீக் ஆசிட். அப்போது முதல்ல H+ கொடுக்க மாட்டேன், ஆனால் எப்போ கொடுப்பேன்? ஒரு ஸ்ட்ராங் பேஸு அந்த ஃபினோல்ஃப்தலின் கிட்ட வந்தால் அப்போ கொடுப்பேன். ஸோ புரியுதா? ஸோ ஃபினோல்ஃப்தலின் முதல்ல HPHஆக இருப்பேன், கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அது டிசோசியேட் ஆகி H+ அண்ட் PH- மாறுவேன். கிளியர்? இது வந்து இதுக்கு பேர் என்ன? இது கலர்லெஸ். இதுக்கு கலர்லெஸ். அன்அயனைஸ்டு ஃபார்ம் இஸ் கலர்லெஸ். ஆனால் அது H+ கொடுப்பேன். எப்போ கொடுப்பேன்? ஒன்ஸ் அந்த ஸ்ட்ராங் பேஸு ஆசிட் கூட எல்லாம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு இந்த இண்டிகேட்டர் கிட்ட தான் வருவேன். அந்த இண்டிகேட்டர் அப்போ தான் ஓகே ஸ்ட்ராங் பேஸ் எல்லாம் வந்து கேட்குறேன்ல, இனிமேல் நம்ம கொடுக்காமல் இருக்கிறது நல்லா இருக்காது, நம்ம பற்றி என்ன ஊருன்னு நினைப்பாங்க. ஸோ அதனால் ஸ்ட்ராங் பேஸ் வந்தால் அப்போ தான் ஃபினோல்ஃப்தலின் என்ன கொடுப்பாங்க? H+ கொடுப்பாங்க. இப்போ அந்த PH- இருக்குல்ல, நவ் இட் இஸ் பிங்க் கலர். இதோட கலர் என்ன? பிங்க் கலர். புரிஞ்சிச்சா? எஸ். இப்போ இந்த மாதிரி தான் ஃபினோல்ஃப்தலின் இங்கே வேலை பார்க்குறாங்க. ஓகே, அப்போ ஆல்கலிமேட்டிக் டைட்ரேஷனா இதுக்கு ஆப்போசிட்டு. இங்கே ஆசிடோட கான்சன்ட்ரேஷன் கண்டுபிடிக்கணும், இங்கே ஆல்கிலியோட இல்லாட்டி பேஸோட கான்சன்ட்ரேஷன் தான் கண்டுபிடிக்கணும். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பேஸ், மெஷரிங் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பேஸ். அப்போ யாரை யூஸ் பண்ணணும்? யூஸ் எ ஸ்ட்ராங் ஆசிட் அஸ் டைட்ரண்ட். அப்போ இந்த மாதிரி சிச்சுவேஷனில் இண்டிகேட்டர் யாராக இருக்கும்? இந்த மாதிரி சிச்சுவேஷனில் இண்டிகேட்டர் வந்து மீதைல் ஆரஞ்சாக இருக்கும். டோன்ட் வரி, வருது, டீட்டெயில்ஸ் எல்லாம் வருது. மீதைல் ஆரஞ்சாக இருக்கும். இந்த இண்டிகேட்டரில் எப்படி ஒர்க் பண்ணுவேன்னு தெரியுமா? இண்டிகேட்டர்ஸ் ஆர் pH டிபெண்ட். pHனா அதான் ஆசிடிக்கா பேசிக்கா? pH below 7 ஆசிடிக், above 7 பேசிக் தானே. அந்த pH டிபெண்ட் பண்ணி தான் இந்த இண்டிகேட்டர் எல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ போகலாமா? எஸ். ஃபினோல்ஃப்தலின் எப்படி வேலை பார்க்குறேன்னு இங்கே சொல்லுது. ஃபினோல்ஃப்தலின் இஸ் எ வீக் ஆசிட் தெரியும். Therefore, it does not dissociate in the acidic medium and remains in the unionized form. Unionized form க்கு கலர் இல்லை தெரியும். ஃபினோல்ஃப்தலின் எக்ஸிபிட் கலர் சேஞ்ச். இது வந்து pH ரேஞ்ச் சொல்கிறாங்க. ஃபினோல்ஃப்தலின் எப்போ வந்து கலர் எக்ஸிபிட் பண்ணுறாங்க? 8.2 to 10 அந்த மாதிரி. அப்படின்னா எபோவ் 7 தான் pH, எபோவ் 7 வரணும் pH. எபோவ் 7 அசிடிக் மீடியமா பேசிக் மீடியமா? பேசிக் மீடியம். அதனால தான் சொல்கிறேன், ஸ்ட்ராங் பேஸ் எடுக்கும்போது தான் ஃபினோல்ஃப்தலினை நாம் இண்டிகேட்டராக யூஸ் பண்ணோம். ஏன்னா ஃபினோல்ஃப்தலினுக்கு எப்போ தான் கலர் வருது? pH 8.2லேருந்து 10க்குள்ளே வரும்போது. புரிஞ்சுதா? For a weak acid, பாருங்க, for a weak acid versus strong alkali titration, phenolphthalein is the most suitable indicator. Question கேட்பாங்க, மறந்துடாதீங்க. ஓகே, பாருங்க, இதான் நம்ம சொன்னோம், அன்அயனைஸ்டு ஃபார்ம் ஆஃப் phenolphthalein. அதுக்கு கலர் இல்லை, பட் pH- அப்படின்னு வரும்போது அதுக்கு கலர் வருது. புரியுதா? எப்போ இது கன்வர்ஷன் நடக்கும்? pH- எப்போ மாறும்? இன் ப்ரெசன்ஸ் ஆஃப், இது எப்போ வரும்? இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் strong base. Okay, clear? Yes. Next slide la enna solranga paaka. Methyl orange நேர் ஆப்போசிட்டாக இருக்கும், நேராக ஆப்போசிட்டாக இருக்கும். மீதைல் ஆரஞ்சு இஸ் எ ஃபினோல்ஃப்தலின் இஸ் எ வீக் ஆசிட். மீதைல் ஆரஞ்சு இஸ் எ வீக் பேஸ் and it is yellow in color in the unionized form. மறந்துடாதீங்க, yellow கலரில் இருக்குது unionized ஃபார்மில். ஃபினோல்ஃப்தலினுக்கு unionized ஃபார்மில் கலரே இல்லை, ஆனால் மீதைல் ஆரஞ்சுக்கு yellow கலர் இருக்குது. டைட்ரேஷன் இங்கே பாருங்க, ஸ்ட்ராங் பேஸ் இல்லை, இங்கே யார் வேணும்? ஸ்ட்ராங் ஆசிட் வேணும்.
புரியுதா? பார்க்கலாம், அதோட pH ரேஞ்ச் பார்க்கலாம். அப்போ உங்களுக்கு புரியும். மீதேல் ஆரஞ்சோட கலர் சேஞ்ச் எப்போ பார்க்கலாம் பாருங்க. 3.1 to 4.4 பிலோ 7 தானே, பிலோ 7 தானே ஆசிடாக இருக்க முடியும். அதனால தான் சொல்கிறேன், ஒரு ஸ்ட்ராங் ஆசிடோட ப்ரெசன்ஸில் தான் மீதேல் ஆரஞ்சை இண்டிகேட்டராக யூஸ் பண்ணணும். கிளியர்? ஓகே, மீதேல் ஆரஞ்சு எக்ஸிபிட் கலர் சேஞ்ச் 3.1444. அப்போ அதனால தான் இது வந்து pH ரேஞ்ச் பிலோ 7 இருக்குது. அதனால தான் இங்கே என்ன வேணும்னு சொல்கிறாங்க, ஸ்ட்ராங் ஆசிட் வேணும்னு சொல்கிறாங்க. ஸோ பாருங்கள், மீதேல் ஆரஞ்சை வந்து MEOH தான் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. வீக் பேஸ் இல்லை, பேஸ், அதனால தான் இங்கே OH. முன்னாடி ஸ்லைடில் ஃபினோல்ஃப்தலீன் வந்து வீக் ஆசிட் இல்லை, அதனால தான் இங்கே H. ஆசிட்னா Hஐ கொடுப்பாங்க, பேஸ்னா OH தான் கொடுப்பாங்க. ஓகே ரைட். MEOHலேருந்து ஸ்ப்ளிட் ஆகும்போது Me ப்ளஸ் ப்ளஸ் OH மைனஸ் வரும். எல்லோ கலர்லேருந்து இது என்ன கலருக்கு மாறும், ரெட் கலரில் மாறும். பாருங்கள், இங்கே ரெண்டு இடத்துலையுமே கலர்லெஸ் இல்லை. மெத்தேல் ஆரஞ்சில் கலர்லெஸ் கிடையாது. மெத்தேல் ஆரஞ்சில் முன்னாடி அன்அயனைஸ்டு ஃபார்ம்னா எல்லோ கலர், அயனைஸ்டு ஃபார்ம்னா ரெட் கலர். ஃபினோல்ஃப்தலீனில் அன்அயனைஸ்டு ஃபார்ம் இஸ் கலர்லெஸ், அயனைஸ்டு ஃபார்ம் இஸ் பிங்க் கலர். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து சிம்பிள் தான், ஒன்றும் இல்லை. பாருங்கள், பேஸு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா யார், ஃபினோல்ஃப்தலீன். அவ்வளோதான். பேஸு இங்கேயும் ஸ்ட்ராங் அப்படின்னா ஃபினோல்ஃப்தலீன் யூஸ் பண்ணலாம். ஓகே, அப்புறம் ஆசிடு ஸ்ட்ராங் அப்படின்னா யார், மீதேல் ஆரஞ்சு. ஆசிடு இங்கேயும் ஸ்ட்ராங் தானே, ஆசிடு ஸ்ட்ராங். ஆசிடு ஸ்ட்ராங்காக இருந்தால் மீதேல் ஆரஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் இந்த ஸ்ட்ராங்கில் ஆசிடும் பேஸும் ரெண்டும் ஸ்ட்ராங்னா அந்த இடத்துல ஃபினோல்ஃப்தலீனும் மீதேல் ஆரஞ்சும் ரெண்டையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஆசிட் மட்டும்தான் ஸ்ட்ராங்னா மீதேல் ஆரஞ்சு, பேஸ் மட்டும்தான் ஸ்ட்ராங்னா ஃபினோல்ஃப்தலீன். இனி பாருங்கள், ரெண்டுமே வீக்னா இண்டிகேட்டர் இல்லை, அதுக்கு சூட்டபிளான ஒரு இண்டிகேட்டர் கிடையாது. ஓகே ரைட். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது ரிடாக்ஸ் டைட்ரேஷன். நம்ம ஆசிட் பேஸ் டைட்ரேஷன் முடிச்சாச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ரிடாக்ஸ் டைட்ரேஷன். ரிடாக்ஸ் ரியாக்ஷன் என்னன்னு உங்களுக்கு தெரியும்ல? ஓகே, பார்க்கலாம். த டைட்ரேஷன் இன்வால்விங் ரிடாக்ஸ் ரியாக்ஷன். ரிடாக்ஸ் ரியாக்ஷன் என்ன, ஒரே டைமில் ஆக்சிடேஷனும் நடக்கணும், ரிடக்ஷனும் நடக்கணும். அப்படின்னா அதுக்கு பேர் தான் ரிடாக்ஸ் டைட்ரேஷன். தெர் இஸ் எ சேஞ்ச் இன் ஆக்சிடேஷன் பொட்டென்ஷியல். தெரியும்ல, ரிடாக்ஷன் நடக்கணும்னா SRP, நம்ம எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில் அது வந்து டீட்டெயிலாக படிச்சிருப்பீங்க. ஸ்டாண்டர்டு ரிடக்ஷன் பொட்டென்ஷியல், ஸ்டாண்டர்டு ஆக்சிடேஷன் பொட்டென்ஷியல், ரெண்டோடையும் மேக்னிடியூடு சேம். உங்களுக்கு தெரியும், RPன்னு சொன்னாலும் OPன்னு சொன்னாலும் மேக்னிடியூடு சேமாக தான் இருக்கும், சைன் மட்டும்தானே மாறும். ஸோ புரியுதா? யாரோட இதை எப்படி அனலைஸ் பண்ணுறது? யாருக்கு RP வேல்யூ ரிடக்ஷன் பொட்டென்ஷியல் ஹையாக இருக்கோ that species will get reduced. ஸோ அந்த ஸ்பீஷீஸுக்கு பேர் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். அவ்வளோதான், அந்த கான்செப்ட் தான். ஸோ இங்கே சேஞ்ச் இன் ஆக்சிடேஷன் பொட்டென்ஷியல், ஆக்சிடேஷன் சொல்லலாம், இல்லாட்டி ரிடக்ஷனும் சொல்லலாம். சிஸ்டம் தி இண்டிகேட்டர் யூஸ்ட் இன் ரிடாக்ஸ் ரியாக்ஷன். இங்கேயும் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறாங்க. நோட் பண்ணிக்கோங்க, நம்ம ஃபினோல்ஃப்தலீனும் மீதேல் ஆரஞ்சும் வந்து எங்கே யூஸ் பண்ணுறாங்க, ஆசிட் பேஸ் டைட்ரேஷனோட இண்டிகேட்டர் தான் ஃபினோல்ஃப்தலீன் அண்டு மீதேல் ஆரஞ்சு. கன்ஃபியூஸ் பண்ணிடாதீங்க. அது வந்து ரிடாக்ஸ் டைட்ரேஷனில் டிஃப்ரெண்ட் இண்டிகேட்டர்ஸ் இருக்குது, பட் அது அந்தளவுக்கு பாப்புலர் கிடையாது. ஓகே, டைஃபீனைல் அமீன் அப்படியெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, பட் தட் மச் பாப்புலர் கிடையாது. ஓகே ஓகே அங்கே இது மாதிரி பாருங்கள், இது ஒரு கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குன்னு நான் நம்புகிறேன். ரிடாக்ஸ் டைட்ரேஷனில் இண்டிகேட்டர்ஸ் யூஸ்ட், அது வந்து சென்சிட்டிவ் டு சேஞ்ச் இன் ஆக்சிடேஷன் பொட்டென்ஷியல். இதே வந்து ஆசிட் பேஸ் டைட்ரேஷன்னா, ஆசிட் பேஸ் டைட்ரேஷன் கேட்டால் அங்கே வந்து சென்சிட்டிவ் டு சேஞ்ச் இன் pH. மறந்துடாதீங்க, ஆசிட் பேஸ் டைட்ரேஷனில் சேஞ்ச் இன் pH தான் சென்சிட்டிவ், ரிடாக்ஸ் டைட்ரேஷனில் ஆக்சிடேஷன் பொட்டென்ஷியல் தான் சென்சிட்டிவ். மறந்துடாதீங்க. The ideal oxidation reduction indicators have an oxidation potential. ஒரு இங்கே யூஸ் பண்ணுறோம்ல நம்ம இண்டிகேட்டர்ஸு, எக்ஸாம்பிள் இல்லை நம்ம சொன்னல டைஃபீனைல் அமீன்லாம் யூஸ் பண்ணலான்னு, அந்த மாதிரி இண்டிகேட்டர்ஸோட
ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் எப்படி இருக்கும் தெரியுமா? இந்த ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டோடையும் ரெடியூசிங் ஏஜென்ட்டோடையும் வேல்யூக்கு இன்டர்மீடியேட்டாக இருக்கணும். அப்போ தான் அதுக்கு ஒரு நல்ல இண்டிகேட்டராக ஒர்க் பண்ண முடியும். அண்ட் தீஸ் ஷோ ஷார்ப் ரெடிலி டிடெக்டபிள் கலர் சேஞ்ச். அப்போ தான் கரெக்டான கலர் சேஞ்சும் நம்மளால் பார்க்க முடியும். ஓகே, இண்டிகேட்டரோட oxidation potential should be an intermediate value of the oxidizing agent and reducing agent. Okay, clear? Okay, redox titrationல பார்க்க போறேன். நம்ம மெயின் எக்ஸாம்பிள் வந்து பார்க்க போறேன். redox titration using KMnO4. KMnO4 னா யார் தெரியுமா? KMnO4 is a powerful oxidizing agent. Okay, யூஸ் பண்ண போகிறேன். அந்த KMnO4ஓட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? KMnO4 வந்து நல்ல வயலட் கலர், பர்பிள் கலர் கிறிஸ்டல்ஸ். ஸோ அந்த KMnO4 யூஸ் பண்ணும்போது நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஆக்சிலரி ரியேஜென்ட் தேவையில்லை. ஒரு வெளியே இருந்து ஒரு இண்டிகேட்டரை ஆட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. KMnO4 ஒரு செல்ஃப் இண்டிகேட்டராக ஒர்க் பண்ணுறாங்க. மறந்துடாதீங்க, KMnO4 கேன் பி ஏ செல்ஃப் இண்டிகேட்டர். அப்போ அந்த டைட்ரேஷனுக்கு எல்லாம் பேர் தெரியும்ல, பர்மேங்கனோமெட்ரி. நீங்கள் படிச்சிருப்பீங்க, NCERT எடுத்து பார்த்துக்கோங்க. ரிடாக்ஸ் ரியாக்ஷனோட கடைசியில் பர்மேங்கனோமெட்ரி இருக்குது, டைக்ரோமெட்ரி இருக்குது, ஐடிமெட்ரி எல்லாம் இருக்குது. எஸ், அப்போ இன் திஸ் டைட்ரேஷன் யார் செல்ஃப் இண்டிகேட்டர்? KMnO4 தான் செல்ஃப் இண்டிகேட்டர். எண்ட் பாயிண்ட் எப்போ இன் KMnO4 டைட்ரேஷன் எண்ட் பாயிண்ட் இஸ் ஃப்ரம் கலர்லெஸ். முன்னாடி KMnO4 எப்படி இருந்தது? KMnO4 வந்து இங்கே +7 இருப்பேன். இப்போ அது கலர்லெஸ். 2 அது என்ன? அது பர்மனெண்ட் லைட் பிங்க் கலர் அப்படின்னு வரும். புரியுதா? ஸோ அசிடிக் மீடியம்னா இது வந்து Mn+7லேருந்து Mn+2 மாறும். இது உங்களுக்கு தெரியும்ல, நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதுவே வந்து பேசிக் மீடியமாக இருந்தால், இல்லாட்டி நியூட்ரல் மீடியமாக இருந்தால் இது வந்து எப்படி ஆகும்? MnO2 அப்படின்னா +4 வரும். இனி பேசிக் மீடியமாக இருந்தால் இது என்ன ஆகும்? MnO4 2- அப்படின்னா இது +6 வரும். நீங்கள் படிச்சிருப்பீங்கள்ல. இது இங்கே சேஞ்ச் பார்த்துக்கோங்க. இங்கே சேஞ்சு +7லேருந்து +5, +7லேருந்து +5. அப்போ டிஃப்ரென்ஸ் என்ன? 5. இங்கே +7லேருந்து +4, அப்போ டிஃப்ரென்ஸ் என்ன? 3. இங்கே +7லேருந்து +6, டிஃப்ரென்ஸ் என்ன? 1. அப்போ அந்த டிஃப்ரென்ஸ் எங்கே அதிகமாக இருக்குது? புரியுதா? பொட்டாசியம் பர்மேங்கனேட்டில் மேங்கனீஸோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் +7, அது +2 மாறுது. எந்த இடத்துல பாருங்கள், +7 to +2 ரிடக்ஷன், +7 to +4 ரிடக்ஷன், +7 to +6 ரிடக்ஷன். எப்போவுமே KMnO4க்கு ரிடக்ஷன் தான் நடக்குது. அதனால தான் KMnO4 நம்ம என்ன சொல்கிறோம்? இட்ஸ் எ குட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்கிறோம். குட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். அப்போ இதில் எந்த மீடியத்தில் வந்து KMnO4ஆல் நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியுது? பேசிக் மீடியமா, நியூட்ரல் மீடியமா, அசிடிக் மீடியமா? அசிடிக் மீடியத்தில் தானே லார்ஜ் சேஞ்ச் பார்க்க முடியுது. +7லேருந்து +2 மாறுது. 5 சேஞ்ச் வருது இல்லை? 5 எலக்ட்ரானை வாங்க முடியுதுல்ல. ஸோ இதுதான் மோஸ்ட் பவர்ஃபுல். அசிடிக் மீடியத்தில் தான் நம்ம KMnO4 வந்து குட் ஆக்சிடைசிங் ஏஜெண்டாக இருக்கும். இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் இருக்கும். நீங்கள் தியரியெல்லாம் படிச்சிருப்பீங்க. ஓகே, அடுத்து இதான் சொன்னது தான் கெமிஸ்ட்ரி ஆஃப் KMnO4 டைட்ரேஷன். இன் திஸ் டைட்ரேஷன் KMnO4 இஸ் ரெடியூஸ்டு ஃப்ரம் பாருங்கள், KMnO4னு சொன்னாலும் MnO4- சொன்னாலும் ஒன்று தான். ரெண்டுலேயுமே +7 பாருங்கள், +2 மாறுது. எந்த மீடியம்? அசிடிக் மீடியம். ஓகே, அயோனிக் ஈக்குவேஷன் பாருங்கள். அயோனிக் ஈக்குவேஷன் MnO4- +7. இது யார்? Fe2+. Fe2+னா சொல்கிறாங்க. Fe2+னா யார்? இங்கே சொல்கிறேன்ல, மோர் சால்ட்னா என்ன ஃபார்முலா? FeSO4 டாட் NH4 twice SO4 டாட் 6H2O. அப்போ இதில் கேட்யோன் பார்த்தீங்கன்னா Fe+2 இருக்குது, NH4+1 இருக்குது.
அமோனியம் அயோனால் இனிமேல் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இன்க்ரீஸ் பண்ண முடியாது. பட் அயனால் +2 மட்டும் இல்லை +3க்கு மாற முடியும். இது வந்து ஃபெரிக்காக மாற முடியும்ல. அதனால தான் இந்த மோர் சால்ட்டை முழுசாக எழுதாமல் யாருக்கு சேஞ்ச் வருதோ அவரை மட்டும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த +2 பாருங்கள் +3 ஆக்சிடைஸ் ஆகிட்டேன். யார் பண்ண ஆக்சிடைசிங் ஏஜென்ட்? யார் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்? பொட்டாசியம் பர்மேங்கனேட் தான் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். அப்போது பொட்டாசியம் பர்மேங்கனேட்டுக்கு என்ன நடக்கணும்? ரிடக்ஷன் நடக்கணும். அதான் +7 இருந்து +2க்கு போயிடுச்சே. புரியுதா? பொட்டாசியம் பர்மேங்கனேட் கெட் ரெடியூஸ்ட். ஆனால் ஃபெரஸ் Fe2+ ரெப்ரசன்ட்ஸ் மோர் சால்ட். Fe3+ மாறுது. எந்த மீடியம் சொல்லலையா? சொல்லிட்டாங்க. அதனால தானே H+ போட்டிருக்காங்க. H+ போட்டால் அதுக்கு என்ன அர்த்தம்? அசிடிக் மீடியம்னு அர்த்தம். புரிஞ்சுதா? ரியாக்ஷன் புரிஞ்சுதா? அயோனிக் ஈக்குவேஷன் தான். அதனால மொத்தமாக எழுத வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி எழுதுனா போதும். இதுவே வந்து ஆக்சாலிக் ஆசிட் வித் KMnO4 பண்ணலாம்ல. ஆக்சாலிக் ஆசிட்னா என்ன சொன்னல? H2C2O4. இது ஆக்சாலிக் ஆசிட் தான். இல்லாட்டி C2O4 2- சொன்னாலும் ஆக்சாலிக் ஆசிட் தான். ஏன்னா இதிலிருந்து 2 H+ வெளியே போகும்ல. அப்போது இங்கே 2- வரும்ல. புரிஞ்சுதா? எப்படி நாம் KMnO4ன்னு சொன்னாலும் MnO4- சொன்னாலும் ஒன்றுன்னு சொன்னேன்ல, அதே மாதிரி தான் H2C2O4ன்னு சொன்னாலும் C2O4 2- சொன்னாலும் ஒன்று தான். ஸோ பாருங்கள், MnO4- இங்கே மேங்கனீஸ் வந்து +7 அசிடிக் மீடியம்னு சொல்லியிருக்காங்க. கார்பனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் நீங்கள் கால்குலேட் பண்ணால் உங்களுக்கு கிடைக்கும் +3. ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு கால்குலேஷன் எல்லாம் இனிமேல் சொல்ல முடியாது. அதெல்லாம் ரிடாக்ஸ் ரியாக்ஷன் நம்ம நல்லா படித்தது. ஓகே. ஸோ பாருங்கள், +7 என்னாச்சு? +2 மாறிடுச்சு. ஏன்? அசிடிக் மீடியம் தானே, அப்படி தானே மாறும். கார்பனோட +3. கார்பன் வந்து +3. கார்பனோட ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன உங்களுக்கு தெரியும்ல? கார்பனோட ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் +4. ஸோ அதனால் இந்த +3 +4 மாறுது. எங்கே மாறுது? 10CO2 இங்கே இருக்குது. இங்கே எழுதலாம் 10CO2. கார்பன் டை ஆக்சைடில் கார்பனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு +4. புரியுதா? ஸோ கார்பனுக்கு ஆக்சிலைட்டில் கார்பன் +3, கார்பன் டை ஆக்சைடில் கார்பன் +4. ஆக்சிடேஷன் நடந்தது. யார் பண்ணா? KMnO4 தான் பண்ணா. ஸோ இங்கே ஆக்சிலரி ரியேஜென்ட் எதுவுமே தேவையில்லை. பிகாஸ் KMnO4 கேன் ஆக்ட் ஆஸ் செல்ஃப் இண்டிகேட்டர். மறந்துடாதீங்க. ஓகேவா? கிளியர்? ஓகே. This is something new. This is something which is grand new. Yeah, Dalabadi batch. என்ன batch? Dalabadi. தளபதி தானே இப்போ தமிழ்நாட்டில் டாக் ஆஃப் த டவுன் இல்லை? ரைட். ஓகே. ஸோ கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைமுக்காக வெயிட் பண்ணுறோம். நாம் எல்லாரும் காட்டுக்காக வெயிட் பண்ணுறோம். ஆனால் இப்போ உங்கள் முன்னாடி சைலம் தமிழ் வந்து ஒரு புது ப்ரோக்ராம் லான்ச் பண்ணுறாங்க. தட் இஸ் தளபதி கிளாஸ் 12 நீட் பேட்ச். ஓகே. ஸோ கிளாஸஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க? திஸ் இஸ் ஏப்ரல் 29க்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நோட் பண்ணிக்கோங்க, ஏப்ரல் 29. தட் மீன்ஸ் இப்போ இன்றைக்கி இந்த மாதம் 29க்கு நாம் ஸ்டார்ட் பண்ண போகிற புது பேட்ச் பேர் தான் தளபதி கிளாஸ் 12 பேட்ச். இட்ஸ் அ +2. இட்ஸ் அ ஆன்லைன் பேட்ச். ஓகே. ஸோ நோ நீட் டு கம் ஓவர் கோயம்புத்தூர். ஓகே. தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் உலகத்தில் எங்கே இருக்கிற தமிழனுக்கும் இந்த பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். நோ ப்ராப்ளம். Tamilan from any corner of the world can join in this Dalabadi batch. Okay. So மறந்துடாதீங்க, ஏப்ரல் 29க்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. இதோட மோர் அப்டேட்ஸ் நம்ம சேனலில் வரும். இந்த ப்ரோக்ராமோட ஸ்பெஷாலிட்டிஸ் என்னென்ன, இந்த ப்ரோக்ராமில் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ப்ரோக்ராமோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், ஓகே, எல்லா டீட்டெயில்ஸும் உங்கள் முன்னாடி வருவேன். Okay, stay tuned. Okay, so now, okay, titration of oxalic acid versus KMnO4 தான் பார்க்கலாம். KMnO4 தான் இருக்குது. அதனால செல்ஃப் இண்டிகேட்டர், வேறு புதுசாக இண்டிகேட்டர் எதுவுமே தேவையில்லை. அது வந்து பாருங்கள், இது வந்து தியரட்டிக்கலாக சொல்லுது என்ன நடக்குதுன்னு. 20 ml ஆக்சாலிக் ஆசிட் சொல்யூஷன் வந்து கானிக்கல் ஃப்ளாஸ்கில் எடுக்குது. ஓகே, இங்கே தான் ஆக்சாலிக் ஆசிட் 20 ml இருக்குது.
ஈக்குவல் வால்யூம் ஆஃப் அந்த ஆக்சாலிக் ஆசிட் வந்து ஒரு வீக் ஆசிட் இல்லை, அப்போ அதனால நம்ம அதில் என்ன ஆட் பண்ணுறாங்க, டைல்யூட் சல்ஃபியூரிக் ஆசிடும் ஆட் பண்ணுறாங்க டு மேக் த சொல்யூஷன் அசிடிக். அப்போ தான் அது வந்து சம்வாட் அசிடிக் ஆகும். ஓகே, ஆக்சாலிக் ஆசிட் இஸ் வெரி வீக் ஆசிட். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், டைல்யூட் சல்ஃபியூரிக் ஆசிடும் ஆட் பண்ணுறோம். ஆக்சாலிக் ஆசிட் கூட யாரையும் ஆட் பண்ணுறோம், டைல்யூட் சல்ஃபியூரிக் ஆசிடையும் ஆட் பண்ணுறோம். இந்த சொல்யூஷன் ஹீட் பண்ணுறாங்க. சொல்யூஷன் ரியாக்ஷன் நடக்கணும்னா சம்டைம்ஸ் லோ டெம்பரேச்சரில் நடக்காது, ரூம் டெம்பரேச்சரில் ரியாக்ஷன் நடக்காது, நம்ம ஹீட் பண்ண வேண்டி இருக்கும். ஸோ ஹீட் பண்ணுறோம் 60 to 70 degrees Celsius and then titrated against. அப்படின்னா என்ன அர்த்தம், பியூரெட்டில் யார் இருக்கா, பியூரெட்டில் KMnO4 இருக்கா. எது வரைக்கும் பண்ணுறாங்க, முதல்ல பாருங்கள் கலர்லெஸ், அப்புறம் பாருங்கள் கலர் பிங்க் கலர் வந்திருக்கு. ஸோ பிங்க் கலர் வர்ற வரைக்கும் பண்ணணும். till a permanent pink color is imparted to the solution. During the titration, இந்த titration முதல்ல என்ன இருக்குது, first manganese sulfate is formed. Okay, MnSO4 manganese sulfate is formed which act as a catalyst for the reduction of KMnO4 by oxalic acid. Therefore, in the beginning, the reaction rate is slow and as the reaction proceeds, the rate of the reaction is increases. So, என்ன சொல்றாங்க அது பாருங்க, முதல்ல இந்த ரியாக்ஷன் நடக்கும்போது கீழே கானிக்கல் ஃப்ளாஸ்கில் ஆக்சாலிக் ஆசிட் இருக்குது, அதில் கொஞ்சம் டைல்யூட் சல்ஃபியூரிக் ஆசிட் இருக்குது, ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணிட்ட அப்புறம் பியூரெட்லேருந்து KMnO4 வந்துகிட்டே இருக்குது. அப்போது முதல்ல KMnO4ல் மேங்கனீஸ் இருக்குல்ல, அது மேங்கனீஸ் சல்ஃபேட்டாக மாறுது. அந்த மேங்கனீஸ் சல்ஃபேட்டு உருவானதுக்கு அப்புறம் தான் ரியாக்ஷன் ரேட்டு அதிகமாகுது. தட் மீன்ஸ் மேங்கனீஸ் சல்ஃபேட் வந்து எப்படி ஒரு செல்ஃப் கேட்டலிஸ்ட் மாதிரி ஆக்ட் பண்ணுறாங்க. நாம் வந்து எக்ஸ்ட்ரா நம்ம கையிலிருந்து ஒரு கேட்டலிஸ்ட்டை ஆட் பண்ணவே இல்லை, ரியாக்ஷன் பாட்டுக்கு நடக்குது, அந்த ப்ராசஸில் MnSO4 உருவாகுது அண்ட் தட் மேங்கனஸ் சல்ஃபேட் இஸ் ஆக்ட் லைக் ஏ கேட்டலிஸ்ட். புரியுதா, அதாவது ஒரு பை ப்ராடக்ட்டு, அந்த பை ப்ராடக்டே கேட்டலிஸ்ட்டாக மாறுது. அதனால முதல்ல ரியாக்ஷன் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகுது, ஆனால் போக போக ரேட் இன்க்ரீஸ் ஆகுது. ஏன்னா அந்த கேட்டலிஸ்ட் உருவாகிற டைம் இருக்குல்ல, அதனால தான் முதல்ல ஸ்லோ, அதுக்கப்புறம் ஆஸ் த ரியாக்ஷன் ப்ரொசீட்ஸ் த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் இன்க்ரீசஸ். ஸோ அவ்வளோதான், நோட் பண்ணிக்கோங்க. இதோட கேல்குலேஷன் எப்படி, ஈக்குவேஷன் பாருங்கள், KMnO4, ஸோ மேங்கனீஸ் வந்து +7, அசிடிக் மீடியம், சல்ஃபியூரிக் ஆசிட் ஆட் பண்ணுறாங்க, திஸ் இஸ் ஆக்சாலிக் ஆசிட், கார்பன் வந்து +3, ஸோ K2SO4 மாறுது. எங்கே KMnO4ல் இருந்த பொட்டாசியம் அயோன் பொட்டாசியம் சல்ஃபேட்டாக மாறுது, மேங்கனீஸ் வந்து MnSO4 மாறுது. இதுதான் நம்ம கேட்டலிஸ்ட். கார்பன் +3 கார்பன் +4 மாறுது, கார்பன் டை ஆக்சைடாக மாறுது. ஓகே, இது நம்ம முன்னாடி பார்த்தது தானே, ஞாபகம் வருதா, என்னது இது A1 A2 எல்லாம் என்னது பாருங்க, A1 M1 V1, A2 M2 V2. இது இங்கே கொடுத்துருக்கு பாருங்கள், A1நாலும் N2நாலும் என்ன பாருங்கள், த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் லாஸ்ட் பர் ஃபார்முலா ஆஃப் ஆக்சாலிக் ஆசிட். சி A1னா என்ன, நம்ம N ஃபேக்டர் தான் யாரோட, ஆக்சாலிக் ஆசிடோட. பாருங்கள் ஆக்சாலிக் ஆசிடோட ஃபார்முலா பாருங்கள், ஆக்சாலிக் ஆசிட்னா C2O4 2-. ஓகே, அந்த ஆக்சாலிக் ஆசிட் என்னவா மாறுது, CO2வா மாறுது. ஓகே, ஜஸ்ட் லிசன். C2O4 2-ல கார்பனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் +3, எவ்வளவு +3. கார்பன் டை ஆக்சைடில் கார்பனோட ஆக்சிடேஷன் நம்பர் +4. ஓகே, இப்போ கவனமாக இருக்கு, கார்பனோட சேஞ்ச் பாருங்க, +3 இருந்தது +4 மாறிட்டேன். ஓகே, ஸோ வாட் இஸ் த சேஞ்ச், 1 தானே, ஒரு ஒன்று தானே, ஒன்று தான். ஆனால் இங்கே எத்தனை கார்பன் இருக்குது, 2 கார்பன் இருக்குல்ல, ஸோ 1 × 2 2, அதனால தான் இது வந்து 2 இருக்கேன். புரிஞ்சுதா, எப்படி கால்குலேட் பண்ணணும் புரியுதா, +3லிருந்து +4க்கு போகிறேன். ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து 1 தான், ஆனால் இந்த பக்கம் எத்தனை கார்பன் இருக்குது, 2 கார்பன் இருக்குல்ல, ஸோ 1 × 2 2, அதுதான் இது. ஓகே, ஸோ ஆக்சாலிக் ஆசிடோட இது வந்து ஆக்சாலிக் ஆசிடோட மொலாரிட்டி, இது வந்து ஆக்சாலிக் ஆசிடோட வோலியம். புரியுதா, நார்மாலிட்டி இன்டு வோலியம், N1 V1 பண்ணல, அதுதான் இது, N1 V1 தான் இது. ஆனால் நார்மாலிட்டிக்கு பதிலாக மொலாரிட்டி இன்டு N ஃபேக்டர் தானே போடணும். எஸ்,
இனி A2னா யார்? A2னா யாரோடது? A2னா the number of electron gained per formula unit of potassium permanganate. பாருங்க potassium permanganate KMnO4 அது என்னவா மாறுது? MnSO4 மாறுது. MnSO4 மாறுது. இப்போ பாருங்க KMnO4ல மேங்கனீஸோட ஆக்சிடேஷன் நம்பர் +7. எவ்வளவு? +7. கரெக்டா? MnSO4ல மேங்கனீஸ் SO4 வந்து 2-, ஸோ மேங்கனீஸ் வந்து +2. ஸோ வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் ஹியர்? 7, 2. அப்போ டிஃப்ரென்ஸ் வந்து 5. இனி பாருங்க இந்த பக்கம் எத்தனை மேங்கனீஸ் இருக்கு? ஒரு மேங்கனீஸ் தான் இருக்கு. ஸோ 5 × 1 5. அதான் இது புரியுதா? A2 வந்து 5. புரிஞ்சுதா? அப்போ ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணும்போது பாருங்க A1 வந்து 2. ஸோ 2 × molarity யாரோடது? oxalic acidோட. oxalic acid into volume in oxalic acid, that is equal to 5 into molarity into யாரு? potassium permanganate KMnO4 into volume of KMnO4. So that will be, அதை rearrange பண்ணுங்க. பாருங்க you will get this expression. பாருங்க oxalic acid molarity of KMnO4 into volume of KMnO4. இது பக்கம் இந்த oxalic acid வந்து அப்படியே கீழே போச்சுன்னா இந்த 5 இந்த பக்கம் வரும்ல. So that is why we are getting 2/5 here. இந்த எக்ஸ்பிரஷன் புரிஞ்சுதா? இது புரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான், வேற இன்னும் பண்ணலை, எதுவும் பண்ண தேவையில்லை. எஸ், ஸோ இதிலிருந்து இதுக்கு வர முடியும். ஸோ அந்த கேல்குலேஷன் எப்படி 2 வந்தேன், எப்படி 5 வந்தேன், அது உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா தட்ஸ் இட். மற்றபடி அந்த பிரச்சனையும் கிடையாது. அந்த கேல்குலேஷன் என் ஃபேக்டரோட கேல்குலேஷன் ஓகே. நீங்கள் ரிடாக்ஸுக்கு இது தேவைப்படும், சம் பேசிக் கான்செப்டில் தேவைப்படும். ஓகே, ஸோ பார்த்துக்கோங்க. ரைட், டைட்ரேஷன் ஆஃப் மோர் சால்ட் வர்சஸ் KMnO4. மோர் சால்ட்னா என்ன? ஃபார்முலா எல்லாம் நமக்கு தெரியும்ப்பா. FeSO4, அமோனியம் சல்ஃபேட் NH4 twice SO4 6H2O. ஆனால் இதில் வந்து இக்குவேஷன் எழுதும்போது யாரை மட்டும்தான் எழுதுவேன்? Fe2+ மட்டும்தான் எழுதுவேன். ஓகே, in this titration ferrous ammonium sulfate solution is not required because reaction rate is very high even at room temperature. இங்கே ஹீட்டிங் தேவையில்லை, no heating required. மறந்துடாதீங்க. பொட்டாசியம் பர்மேங்கனேட் வர்சஸ் ஆக்சாலிக் ஆசிட்ல ஹீட்டிங் வேணும், கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸ்டேட்மெண்ட் வைஸ் பொட்டாசியம் பர்மேங்கனேட் வர்சஸ் ஆக்சாலிக் ஆசிட்ல ஹீட்டிங் இஸ் ரிக்வயர்ட். 60 to 70 degrees Celsius ஹீட் பண்ணணும். ஆனால் இங்கே KMnO4 வர்சஸ் மோர் சால்ட், நோ ஹீட்டிங் இஸ் ரிக்வயர்ட். And high temperature என்ன நடக்குது? ferrous ions may be oxidized to ferric ion by oxygen of air and error may be introduced. அது மட்டும் இல்லை, ஹீட் பண்ணால் நம்ம ரிசல்ட்டில் எரர் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ ஹீட்டிங்கை இங்கே பண்ண தேவையில்லை. மோர் சால்ட் வர்சஸ் KMnO4 ரூம் டெம்பரேச்சரில் பண்ணால் போதும். ஓகே, ஸோ ஈக்குவேஷன் பாருங்கள். KMnO4 இருக்குது. KMnO4னா மேங்கனீஸ் வந்து +7. திஸ் இஸ் அவர் மோர் சால்ட். இதெல்லாம் வேணும்னு அவசியம் இல்லை. அயனிக் ஃபார்ம்லாம் இதெல்லாம் எழுத மாட்டேன். ஓகே, K2SO4 வருது, MnSO4 வருது. இங்கே +7, இங்கே +2. இது தேவை. ஓகே, இது தேவை. இது வேணும், இம்பார்ட்டன்ட். இது இம்பார்ட்டன்ட். அப்புறம் இது இம்பார்ட்டன்ட். அப்புறம் இது இம்பார்ட்டன்ட். ஏன்னா இங்கே தான் +3 வருது. +2 +3 மாறுது. ஓகே, முன்னாடி சொன்ன மாதிரி பார்க்கலாமா? A1னா யார்? மோர் சால்ட். மோர் சால்ட்னா பாருங்கள், FeSO4 இங்கே +2 இருக்குது, இங்கே +3 இருக்குது. ஓகே, வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ்? மோர் சால்ட்டில் என்ன டிஃப்ரென்ஸ் வருது? ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் +2 +3 மாறுது. ஸோ டிஃப்ரென்ஸ் 1. இங்கே எத்தனை Fe இருக்குது? 1 தான் இருக்குது. ஸோ 1 × 1 1. வெயிட் 1 தானே வரும். இங்கே 2ன்னு போட்டிருக்கு. தப்பு 1 தான் வரும். பாருங்கள், FeSO4ல் +2, இங்கே Fe2SO4 த்ரைஸில் +3. ஸோ +2லேருந்து +3 ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான், ஒரு யூனிட் தான் சேஞ்ச் வருது. இனி இந்த பக்கம் வாங்க, எத்தனை Fe இருக்குது? இதை பார்க்கக்கூடாது. நான் கேட்டது
இது வந்து ஸ்டோஷியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட். ஸ்டோஷியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் நாம் பார்க்கக்கூடாது. ஸ்டோஷியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் பார்க்கக்கூடாது. ஸ்டோஷியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் இல்லை, இதுக்கு கீழே நம்பர் இருந்தால் இங்கே 1 தானே இருக்குது, அதனால தான் 1 சொல்கிறேன். ஸோ A1 வந்து 1. இனி A2 பார்க்கலாம். A2 மேங்கனீஸ் +7, அந்த பக்கம் மேங்கனீஸ் +2. ஸோ டிஃப்ரென்ஸ் எவ்வளவு? 5. எத்தனை மேங்கனீஸ்? இந்த 2 பார்க்கக்கூடாது, இங்கே எத்தனை மேங்கனீஸ்? 1 தானே. ஸோ 5 × 1 5. புரிஞ்சுதா? அவ்வளோதான், சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க, மற்றபடி எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. யூ வில் கெட் 1/5. பாருங்கள், இங்கே கரெக்டாக போட்டிருக்காங்க 1/5. இங்கே டைப்பிங் மிஸ்டேக். ஓகே, இது இட்ஸ் நாட் 2, இட் இஸ் 1. கிளியர். ஓகே, புரிஞ்சுதா? ரைட். ஸோ கொஸ்டின்ஸ் பார்க்கலாமா? கொஸ்டின் செஷன். ஆர் யூ கைஸ் ஆர் ரெடினா பாருங்கள், சொல்லுங்கள். பேப்பர் பென்னில் எடுத்து பாருங்கள். நீங்கள் ஒவ்வொரு கொஸ்டின் வரும்போதும் நீங்களே ட்ரை பண்ணணும். ஓகே, ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? பாருங்கள், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், படித்து பாருங்கள். Sorry. Ready? Okay. Question என்ன சொல்லுது? A dark purple color of KMnO4 disappears in the titration with oxalic acid in acidic medium. The overall change in the oxidation number of manganese in the reaction is. Okay. Equation try பண்ணி பார்க்கலாமா? KMnO4 இருக்கு. KMnO4 இருக்கு. Okay. யார் கூட ரியாக்ட் ஆகுது? oxalic acid கூட. அப்படின்னா C2O4 2- கூட ரியாக்ட் ஆகுது. அசிடிக் மீடியம்னா நமக்கு தெளிவாக தெரியும். KMnO4 will change to Mn2+. அண்ட் ஆக்சாலிக் ஆசிட் கண்டிப்பாக என்ன ஆகி மாறணும்? கார்பன் டை ஆக்சைடாக மாறணும். இதான் ஈக்குவேஷன். த ஓவரால் சேஞ்ச் இன் த ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் மேங்கனீஸ். வெரி சிம்பிள். மேங்கனீஸ் இங்கே +7, மேங்கனீஸ் இங்கே +2. ஸோ சேஞ்ச் எவ்வளவு? 7லேருந்து 2, 5. ஆன்சர் 5. புரிஞ்சுதா? ஈஸி தானே? யா, உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கும். இல்லை, நிறைய பேருக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கும் நம்புறேன். ஓகே, எஸ், அதோட சொல்யூஷன் தான் இங்கே போட்டிருக்கு. யா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டை கண்டுபிடிங்க. ஃபார் த யூஸ் ஆஃப் இண்டிகேட்டர் இன் ஆசிட் பேஸ் டைட்ரேஷன். இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டை கண்டுபிடிங்க. சீக்கிரம் கண்டுபிடிங்க. பார்க்கலாமா? கிடைச்சாச்சா? சிம்பிள் தானே. மீதல் ஆரஞ்ச் மே பி யூஸ்டு ஃபார் அ வீக் ஆசிட் வீக் பேஸுக்கு இண்டிகேட்டரே கிடையாது. வீக் ஆசிடும் வீக் பேஸும் வந்தால் இண்டிகேட்டரே கிடையாது. ஸோ அது இன்கரெக்ட் தான். அதான் ஆன்சராக வரணும். பார்க்கலாம், மற்ற ஸ்டேட்மெண்ட்டு படித்து பார்க்கலாம். ஃபினால்ஃப்தலீன் மே பி யூஸ்டு ஃபார் ஸ்ட்ராங் ஆசிட் வெர்சஸ் ஸ்ட்ராங் பேஸ். ஃபினால்ஃப்தலீன்னா ஸ்ட்ராங் பேஸ் வேணும். ஸ்ட்ராங் பேஸ் இருக்குது, பண்ணிக்கலாம். மீதல் ஆரஞ்சு இஸ் சூட்டபிள் இண்டிகேட்டர் ஃபார் ஸ்ட்ராங் ஆசிட் வீக் பேஸ். மீதல் ஆரஞ்சுனா ஸ்ட்ராங் ஆசிட் வேணும். எஸ், பண்ணிக்கலாம். ஃபினால்ஃப்தலீன் இஸ் சூட்டபிள் இண்டிகேட்டர் ஃபார் வீக் ஆசிட் ஸ்ட்ராங் பேஸ் வேணும். எஸ். ஸோ மற்ற ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கரெக்டு. ஸோ இன்கரெக்ட் கேட்டிருந்ததால ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். எஸ், பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் பிரைமரி ஸ்டாண்டர்ட் சொல்யூஷன்? 2 விதமாக இருக்குல்ல. பிரைமரி ஸ்டாண்டர்ட் சொல்யூஷனும் இருக்குது, செகண்டரி ஸ்டாண்டர்ட் சொல்யூஷனும் இருக்குது. ஸோ பிரைமரி ஸ்டாண்டர்டுக்கு எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. பாருங்க ஆன்சர் சொல்லுங்க. பிரைமரி ஸ்டாண்டர்டோட எக்ஸாம்பிள். பிரைமரி ஸ்டாண்டர்ட்னா என்ன? டைரக்ட்லி நமக்கு அதோட நான் வெயிட் எல்லாம் தெரியும். செகண்டரி ஸ்டாண்டர்ட்னா தெரியாது. வித் த ஹெல்ப் ஆஃப் பிரைமரி ஸ்டாண்டர்ட் யூஸ் பண்ணி தான் செகண்டரி ஸ்டாண்டர்ட் சொல்யூஷனே ப்ரிப்பேர் பண்ணணும். அதெல்லாம் அதோட தியரட்டிக்கல் எக்ஸாமினேஷன். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் பிரைமரி ஸ்டாண்டர்ட்னு கேட்டிருக்காங்க. த ஆன்சர் இஸ் ஆக்சாலிக் ஆசிட். எக்ஸாம்பிள் சொன்னதில் பார்த்துக்கோங்க. ஆக்சாலிக் ஆசிட், அன்ஹைட்ரஸ் சோடியம் கார்பனேட் அப்படியெல்லாம் சொல்லியிருந்தாங்கல்ல பிரைமரி. KMnO4, பொட்டாசியம் டைக்ரோமைட் இதெல்லாம் வந்து செகண்டரி ஸ்டாண்டர்ட் சொல்யூஷன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். அசர்ஷன் என்ன சொல்லுது? Phenolphthalein
is a pH dependent indicator, remains colorless in acidic solution and give pink color in basic medium. படிச்சு பாருங்க. phenolphthalein is a pH dependent indicator. Agree, correct தான். phenolphthalein மட்டும் இல்லை, phenolphthalein மீதல் ஆரஞ்சும் pH dependent indicator தான். Correct. And remains colorless in acidic solution. phenolphthalein யாரு? phenolphthalein is a weak acid. ஸோ அதனால் அது H ப்ளஸ் கொடுக்க விரும்பாது. ரிமெயின் கலர்லெஸ் அப்படியே இருப்பேன். ஆனால் give pink color in basic medium, ஒரு ஸ்ட்ராங் பேஸ் வரும்போது HPHலிருந்து H ப்ளஸ் எடுத்துகிட்டு போவாங்க. அப்போ pH மைனஸ் ஃபார்ம் ஆகும். pH மைனஸுக்கு தான் பிங்க் கலர். ஸோ கரெக்டாக அசர்ஷன் இஸ் கரெக்ட். அசர்ஷன் இஸ் கரெக்ட். இது ரீசன் என்ன சொல்லுது? phenolphthalein is weak acid. கரெக்டு, அதுவும் கரெக்டு. It doesn't dissociate in basic medium. அது என்னடா இப்படி சொன்னேன்? phenolphthalein is weak acid is agree பண்ணிக்கிறேன், but doesn't dissociate in basic medium. That is wrong. So reason வந்து தப்பு. assertion correct, reason தப்பு. Answer option C. Option C. போலாமா? next question பாருங்க. Amount of oxalic acid present in a solution can be determined by titration with KMnO4. Oxalic acid with KMnO4. Oxalic acid versus KMnO4 titration தான் இது. அதிலிருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. The presence of sulfuric acid. Yes. So நம்ம oxalic acidல நம்ம வந்து sulfuric acid ஆட் பண்ணுறோம்ல to make the solution acidic. ஞாபகம் இருக்கா? சொல்லியிருந்தேன்ல, முதல்ல oxalic acid, அப்புறம் equal amount of sulfuric acid to make the solution acidic. Yes, sulfuric acid ஆட் பண்ணுறாங்க. The titration gives unsatisfactory result when carried out in the presence of HCl. ஓகே, என்ன கேட்குறாங்கன்னா sulfuric acid ஏன் ஆட் பண்ணணும், அதுக்கு பதிலாக ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஆட் பண்ணால் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க. ரெண்டும் ஆசிட் தானே. ஸோ H2SO4 தான் ஆட் பண்ணணுமா, HCl ஆட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டுருக்காங்க. HCl அன்சாட்டிஸ்ஃபேக்டரி, HCl ஆட் பண்ணக்கூடாது, HCl ஆட் பண்ணால் அன்சாட்டிஸ்ஃபேக்டரி ரிசல்ட் வருது. அப்போ அதுக்கு என்ன காரணம் பாருங்க. பிகாஸ் என்ன காரணம்னா KMnO4 யார்? ஒரு குட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் தானே. அவன் என்ன பண்ணுறான், நம்ம HCl இருக்கிற Cl மைனஸ் இருக்குல்ல, அந்த Cl மைனஸ் என்னவா மாற்றுது? குளோரினா மாற்றுவேன். குளோரைடு அயோனை. Cl மைனஸ்னா யார்? குளோரைடு அயோன். Chloride ion is converted into chlorine gas. புரியுதா? ஆக்சுவலி KMnO4 யார் கூட தான் ரியாக்ட் பண்ணணும்? ஆக்சாலிக் ஆசிட் கூட தானே ரியாக்ட் பண்ணணும். அதை விட்டுட்டு ஆக்சாலிக் ஆசிட்டையும் பண்ணுறாங்க, HCl-ஐயும் என்ன பண்ணுறாங்க? ஆக்சிடைஸ் பண்ணுறாங்க. ஸோ என்ன நடக்கும்? ஸோ ஆக்சாலிக் ஆசிட் இந்த Cl மைனஸ் Cl2 மாறும். ஸோ ஆக்சிடேஷன். அப்போ HCl KMnO4 என்ன பண்ணுவாங்க? ரெடியூஸ் பண்ணுவாங்கல்ல. ஸோ அந்த ஆக்சாலிக் ஆசிட் கூடையுள்ள ரியாக்ஷன் காரணமாக இல்லாமல் HCl காரணமும் KMnO4 என்ன ஆகுறாங்க? ரெடியூஸ் ஆகுறாங்க. தட் இஸ் வை வி ஆர் கெட்டிங் அன்சாட்டிஸ்ஃபேக்டரி ரிசல்ட். ஸோ இதில் எந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது? ஆக்சிடைசஸ் ஆக்சாலிக் ஆசிட் டு கார்பன் டை ஆக்சைடு வாட்டர். இது பண்ணால் தப்பு இல்லை, இதுதான் கரெக்டாக பண்ணணும், இதான் ஆக்சுவலி நடக்கணும். கெட் ஆக்சிடைஸ்டு பை ஆக்சாலிக் ஆசிட். கெட் ஆக்சிடைஸ்டா? இல்லை, வரவே வராது. இதுவும் தப்பு, இதுவும் தப்பு. ஃபர்னிஷஸ் H+ அயோன் இன் அடிஷன் இல்லை. ரெடியூஸ் பர்மேங்கனேட் டு Mn2+. பாருங்க என்ன பிரச்சனை, இதான் கரெக்ட் வரும். பிகாஸ் HCl, இந்த கொஸ்டின் பாருங்க, the titration gives unsatisfactory result when carried out in the presence of HCl because HCl. அப்போ HCl அப்படி தானே இந்த பாருங்க கடைசி வார்த்தை என்ன கொஸ்டினில்? பிகாஸ் HCl ரெடியூஸ் பர்மேங்கனேட் டு Mn2+. ஏன் அப்படி பண்ணுறாங்க? ஏன்னா பர்மேங்கனேட்டு HCl என்ன பண்ணுறாங்க? குளோரின் கேஸாக மாற்றுறேன்ல. அப்போ HCl என்ன பண்ணுவாங்க? பர்மேங்கனேட்டை Mn2+ மாற்றுவேன். பிகாஸ் ஒரு KMnO4 ஆக்சிடைசஸ் HCl. ஸோ HCl ரெடியூசஸ் KMnO4. அவ்வளோதான்.
ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. ஓகே ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. சொல்லுங்க சொல்லுங்க. KMnO4 in acidic medium is always reduced. அசிடிக் மீடியம்னு சொல்லியிருக்கேன். அசிடிக் மீடியம்னு சொன்னால் எப்போவுமே Mn+2க்கு தான் வரும். ஆப்ஷன் 2. ஓகே ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ரியாக்ஷன் பிட்வீன் அசிடிஃபைடு பொட்டாசியம் டைக்ரோமேட். KMnO4 மாதிரியே பொட்டாசியம் டைக்ரோமேட்டும் ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட். அண்ட் iron 2 ion Fe2+. ஓகே, இக்குவேஷன் பாருங்க. Cr2SO2-. இதான் இங்கே இக்குவேஷன் இருக்குது பாருங்கள், எல்லோரும் பாருங்கள். இங்கே கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் குரோமியம் உங்களுக்கு கிடைக்கும். இட் இஸ் +6. இங்கே Fe+2 இருக்குது, அசிடிக் மீடியம். அப்போ என்ன ஆகுது, இங்கே +3 மாறுது, Fe+3 மாறுது. ஓகே, இதான் ரியாக்ஷன், ஓவரால் ரியாக்ஷன். கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு கேட்குறாங்க. கலர் ஆஃப் த சொல்யூஷன் சேஞ்சஸ் ஃப்ரம் க்ரீன் டு ப்ளூ. கரெக்டு தான். ஏன்னா Cr2O7 இருக்குல்ல, அது க்ரீன் கலர். அப்புறம் Cr3+ இருக்குல்ல, தட் இஸ் ப்ளூ கலர். இது நீங்கள் D&Fலாம் படிச்சிருக்கீங்க, D&Fல படிச்சிருப்பீங்க. ஓகே, iron 2 ions, iron 2 Fe2+ ஆர் ரெடியூஸ் ஆகுது. Fe2+ Fe3+ தானே மாறுது. அதுக்கு பேர் ரிடக்ஷன் கிடையாது, ஆக்சிடேஷன். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ரெடியூஸ்னு சொல்கிறாங்க. ஓ, ஒன் செகண்ட், என்ன கேட்டிருக்காங்க, ஒன் செகண்ட். கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்கேன்ல. வாங்க, ரியாக்ஷன் பிட்வீன் அசிடிஃபைடு டைக்ரோமேட். ஓகே, இங்கே வாங்க, இதான் ஈக்குவேஷன். இதில் வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள். கலர் ஆஃப் த சொல்யூஷன் சேஞ்சஸ் ஃப்ரம் க்ரீன் டு ப்ளூ. ஓகே, இதில் சின்னதாக ஒரு பிரச்சனை இருக்குது. க்ரீன் டு ப்ளூ கிடையாது, இங்கே வந்து ஆரஞ்சு கலர். Cr2O7 டைக்ரோமேட் வந்து நல்லா KMnO4 எப்படி பர்பிள் கலர் கிறிஸ்டல்னு சொன்னேன்ல, அதே மாதிரி டைக்ரோமேட் வந்து ஆரஞ்சு கலர் கிறிஸ்டல். ஓகே, ஆரஞ்சு கலர். ஸோ திஸ் இஸ் ஆரஞ்ச். அப்போ கலர் சேஞ்ச் வந்து ஆரஞ்சு தான் வரும். அப்புறம் இந்த Cr3+ வந்து க்ரீன், ஆரஞ்சு டு க்ரீன் வரும். அப்போ இது இன்கரெக்ட். கரெக்டு தானே கேட்டிருக்கேன். ஸோ அல்ல. Fe2+ ரெடியூஸ் ஆகுறாங்க, Fe2+ ஆக்சிடைஸ் தானே ஆகுறாங்க. அப்போ இதுவும் இல்லை, கரெக்டு கேட்டிருக்காங்க. டைக்ரோமேட் அயான்ஸ் ஆர் ரெடியூஸ்டு. டைக்ரோமேட் வந்து இங்கே பாருங்கள் +6, இங்கே +3. +6 +3 மாறுது, ரிடக்ஷன் தானே. எஸ், ஸோ கரெக்ட். ஈஸி. +6 +3 மாறுது, ரிடக்ஷன். டைக்ரோமேட் அயான்ஸ் ஆர் ரெடியூஸ்ட். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை. ஓகே, ஓகே, ஸோ that's it. எகெயின் நம்ம தளபதி வந்திருக்கு. தளபதியை பற்றி என்ன சொல்லணும் நம்ம? இட்ஸ் அ கம்ப்ளீட் ஆன்லைன் பேட்ச் ஃபார் த NEET 12th ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அண்ட் இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் April 29th. அண்ட் ஃபர்தர் டீட்டெயில்ஸ், மோர் டீட்டெயில்ஸ் எல்லாமே போக போக உங்கள் முன்னாடி கிளியராக அப்டேட் ஆகும். ஸோ ஸ்டே டியூன்ட், ஸ்டடி வெல், நல்லா படிங்க, ஹாப்பியாக இருங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். பை பாய், டேக் கேர்.